1. நள்ளிரவு 12 மணி. மலைப்பிரேதசமாக இருந்தபடியால் சுற்றிலும் இருந்த தேயிலைத் தோட்டங்களின் துளிர் இலைகளைச் சுகமா வருடியவாறு குளிர் வியாபித்திருந்தது. ஒரு சிறிய ஆறு மலைச்சரிவுகளில் இறங்கி ஒரு நீண்ட சமவெளியில் சலனமில்லாமல் ஓடிக் கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் கரையை ஒட்டி ஒரு பழங்கால அரண்மனை அந்த இருட்டில் அமானுஷ்யமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. சரியான பராமரிப்பு இல்லாததால் அந்த அரண்மனை பல இடங்களில் விரிசல் விட்டு காரை பெயர்ந்து சில இடங்களில் செடிகள் முளைத்து அந்த இருட்டு வேளையில் பார்ப்பதற்கே ஒரு வித பயங்கரமான தோற்றத்தை அளித்துக் கொண்டிருந்தது. அந்த ஊரை சேர்ந்த குடியிருப்புகள் அரண்மனையில் இருந்து நீண்ட தூரம் அமைந்திருந்ததால் அந்த அரண்மனையைச் சுற்றி கரிய இருள் சூழ்ந்து ஒருவித மயான அமைதியில் மூழ்கி இருந்தது. அரண்மனை வளாகத்தில் சற்று உள்ளடங்கி ஆற்றின் கரையை தொட்டவாறு எழுப்பப்பட்டிருந்த ஒரு கட்டிடம் உப்பரிகைகளுடன் சுதை வேலைப்பாடுகளுடன் காட்சி அளித்தது. ஒரு காலத்தில் அந்த புறமாக பயன்பட்டிருந்த அந்த கட்டிடத்தின் மாடியில் இருந்த அறை ஒன்றில் நடிகை தீப்தி படுத்து கிடந்தாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அன்று பகல் முழுக்க அவளுக்கு ஷூட்டிங் இடைவிடாமல் இருந்தது. சிறிது நேரம் கூட ஓய்வு எடுக்க முடியவில்லை. டூயட்டில் ஹீரோவுடன் ஓடிக்கொண்டே பாடியது, சண்டை காட்சிகளில் வில்லன் துரத்த ஓடியது, டான்ஸ் மூவ்மெண்ட் என்ற பெயரில் செய்த உடற்பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து இப்பொழுது மூட்டுக்கு மூட்டு குடைந்து கொண்டிருந்தது. தூக்கம் துப்புரவாகவே வரவில்லை. பற்றாக்குறைக்கு அந்த அறையில் அவளுக்குரிய வசதிகளும் இல்லை. அரண்மனையில் பழங்காலத்தில் பயன்படுத்திய கட்டில் தான். மெத்தை இல்லை. சி ரூமில் ஃபேன் போட்டு தூங்கி பழகிய தீப்திக்கு இப்பொழுது ஃபேன் ஓடாதது கூட எரிச்சலாக் இருந்தது. பக்கத்தில் அவள் தாய் ரேஷ்மா குரட்டை விட்டவாறு தூங்கிக் கொண்டிருந்தாள். படுப்பதற்கு முன்பு அரை பாட்டில் விஸ்கியை அப்படியே முழுங்கியதன் பலன் அவள் சேலை விலகி இருப்பது கூடச் சுரணை இல்லாமல் தூக்கத்தில் ஆழ்த்தி இருந்தது. ஒரு பெக் அடிச்சு பாரு பேபி, இன்னைக்கு ரொம்ப வேலை பண்ணி இருக்கே, அலுப்பு தெரியாது, சுகமா தூங்குவே என்று அவள் தாய் கூடச் சொன்னாள். தீப்திக்கு அதன் வாசனையை முகர்ந்தாலே குமட்டிக் கொண்டு வந்தது. தீப்தி புரண்டு புரண்டு படுத்தாள். வட இந்தியாவில் எங்கோ பிறந்து பம்பாய் வந்து சினிமாவில் நுழைந்து ஒரு தமிழ் படத்திற்காக சென்னை வந்து ஹிட்டாகி இன்று நம்பர் 1 கதாநாயகியாக தமிழில் திகழ்ந்து பலரின் கனவு கன்னியாக பவனி வரும் தீப்திக்கு அன்று உலகமே வெறுப்பாக திகழ்ந்தது. அப்பொழுது அந்த இருட்டு வேளையில் ஏதோ ஓர் ஓசை கேட்டது. திடுக்கிட்டு கூர்ந்து கேட்டாள். ஜல் ஜல் ஜல். கொலுசு அணிந்த யாரோ அந்த அறைக்குள் நடந்து வருவது கேட்டது. தீப்தி திடுக்கிட்டு விழித்து அறை முழுக்க பார்த்தாள். அவள் தாயின் குரட்டை சிறிது குறைந்திருந்ததே தவிர அந்த அறையில் வேறு யாரும் இல்லை. ஒருவேளை பிரமையா? மறுபடியும் கண்களை மூடினாள். சற்று நேரம் கழித்து அதே கொலுசு சத்தம் இப்பொழுது ஓடி வருவது போல் கேட்டது. பயத்துடன் பார்த்தாள். அவள் தாயின் வாயில் இருந்து கொலுசு சத்தம் வர வாய்ப்பு இல்லை. குரட்டை தான் வரும். அறையில் வேறு யாரும் இல்லையே, பிறகு எப்படி? மெதுவாக எழுந்து போய்ச் சுவரை தடவி விளக்கின் சுவிட்சை போட்டாள். விளக்கு எரியவில்லை. கரண்ட் கட் போலிருக்கிறது. மனசு அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. வேகமாக தன் படுக்கைக்கு ஓடி வந்து குப்புற படுத்து கொண்டாள். அன்று காலையில் படப்பிடிப்பின் போது ஒரு மரத்தினடியில் ஓய்வாக உட்கார்ந்திருந்தபொழுது அந்த ஊரைச் சேர்ந்த பெண் ஒருத்தி அவளிடம் சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்தது. நீங்க தீப்திதானே, ரொம்ப அழகா இருக்கீங்க. தீப்தி புன்னகைத்தாள். எத்தனை நாள் ஷூட்டிங்? 1 வாரம். எங்கே தங்கி இருக்கீங்க? மதுரைலையா? இல்லை, இங்கேதான். அதோ அந்த அரண்மனையிலதான். ஐயோ, அங்கேயா? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஒண்ணுமில்லை. இல்லை, எதையோ மறைக்கிறீங்க. சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நீங்க நிஜமாவே என் ரசிகைன்னா உண்மையை மறைக்காம சொல்லணும். இல்லை, வந்து அந்த அரண்மனையில் பேய் இருக்கிறதா சொல்லுவாங்க. இதை கேட்ட தீப்தி கட கடவென்று சிரித்தவாறு, இவ்வளவுதானாக்கும்? ஆம்பளை பேயா பொம்பளை பேயா என்றாள் கண்களை சிமிட்டியவாறு. இல்லீங்க, நிசமாத்தான். அந்த அரண்மனையில் அந்த காலத்தில் ஒரு ராசா இருந்தாராம். அவரு தனக்கு விருப்பமான பொண்ணுங்க யாரையாவது பார்த்தா உடனே தூக்கிட்டு வந்து அந்த புறத்தில் பூட்டி வச்சிருவாராம். அவங்கள மானமுள்ள பொண்ணுங்க அந்த மாடி ஜன்னல் வழியா கீழே இருக்கிற ஆத்தில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க ஆவி அந்த அரண்மனை முழுக்கச் சுத்துதுன்னு ஊர் பூரா சொல்லுவாங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல ஒரு சனம் கூட அந்த இடத்துக்கு போகாது. அத்தனை பேய் இருக்கா? அப்ப ஒரு கோரஸ் பாட்டு பாடும்னு சொல்லு. நீங்க பட்டணத்துக்காரங்க, கேலி பேசுறீங்க. தீப்திக்கு பகலில் அந்த அரண்மனையும் சூழ்நிலையும் மிகவும் பிடித்திருந்தது.
மாடி ஜன்னல் வழியாக அருகில் ஓடும் ஆறு, தூரத்தில் தெரியும் மலைகள், மேகப் பொதிகள் இவற்றினை பார்த்து மெய்மறந்தாள். இப்பொழுது அந்த பெண் சொன்ன பேய் கதை நினைவுக்கு வந்து அவள் உடல் வியர்த்தது. அந்த அரண்மனை முழுக்க படப்பிடிப்பு குழுவினர் தங்கி இருப்பது அவள் மனதுக்கு ஒருபுறம் தெம்பளித்தாலும், இன்னொருபுறம் அந்த இருட்டின் அமானுஷ்யம் அவளை பயமுறுத்த ஆரம்பித்தது. சற்று நேரம் கழித்து மறுபடியும் கொலுசுச் சத்தம் கேட்டது. தீப்தி கண்களை இறுக மூடிக்கொண்டு குப்புறப்படுத்துக் கொண்டாள். அப்பொழுதுதான் அந்த குரல் கேட்டது. வாம்மா கண்ணு, உனக்காகத்தான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். நீயாக என்னை தேடிக் கொண்டு வந்திருக்கிறாய். இப்படி வர வேண்டும் என்று போன ஜென்மத்தில் சூளுரைத்ததை நீ மறந்துவிட்டாயா? வா, வந்து என்னை அணைத்துக் கொள். நீ நானாக மாறி இந்த அரண்மனை முழுக்க வலம் வருவோம். தீப்தி உடல் முழுக்க வியர்த்து ஒழுக, தலையணையை இறுக அணைத்துக் கொண்டு குப்புறப்படுத்துக் கொண்டாள். அந்த குரலில் தெரிந்த அமானுஷ்யம் அவள் இதயத்துடிப்பை அதிகரிக்க, பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். நீ வராவிட்டால் நான் வருகிறேன் உன் அருகில். அடுத்த வினாடி இரத்தத்தை உறைய வைக்கும் சிரிப்பின் ஒலி கேட்டது. தீப்தி அவசராக எழுந்து உட்கார்ந்து பக்கத்து கட்டிலில் படுத்துக் கிடந்த தன் தாயை அவசரமாக உலுப்பினாள். பயத்தில் கண்களை திறக்காமல் இறுக மூடியவாறு தன் தாயின் உடலை மட்டும் பலமாக பிடித்து அசைத்தாள். என்ன பேபி, தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டு பாத்ரூம் போகணுமா? ரேஷ்மா தூக்கக் கலக்கத்தில் விஸ்கி நாற்றம் வழியச் சொன்னவாறு திரும்பி படுத்தாள். எழுந்திருமா, இங்கே ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் பலமாக உலுப்பினாள். இரு கைகளாலும் தலையைச் சொரிந்தவாறு உட்கார்ந்த ரேஷ்மா எரிச்சலுடன் என்ன சத்தம் கேக்குது? ஒண்ணும் இல்லையே. கனவு கண்டியா? சரி சரி, படு. மறுபடியும் படுத்து கொண்டாள். தீப்தி கண்களை நன்றாக விழித்துச் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கு வேறு யாரும் இருப்பது மாதிரி தெரியவில்லை. காதுகளை கூர்மைப்படுத்தினாள். எந்த ஓசையும் இல்லை. நிசப்தமாக இருந்தது. பயத்துடன் படுக்கையில் சாய்ந்தாள். சற்று நேரம் எந்த சப்தமும் கேட்கவில்லை. பெருமூச்சு விட்டபடி சாய்ந்து படுத்தாள். அப்பொழுது மீண்டும் அந்தச் சிரிப்புச் சத்தம் கேட்டது. சற்று கேலி கலந்து நக்கலாகச் சிரிப்பது போல இருந்தது. தீப்தி திகிலுடன் எழுந்து உட்கார்ந்தாள். அந்த அறையில் இருப்பதற்கு பயமாக இருந்தது. தன் தாயை நம்பி பயனில்லை. மேலை நாட்டுச் சாராயத்தின் மோகப்பிடியில் இருந்து இவ்வுலகுக்கு திரும்பி வர அவளுக்கு இன்னும் சற்று நேரமாகலாம். அதுவரை பொறுத்திருக்க அவளுக்கு பயமாக இருந்தது. பக்கத்து அறையில் டைரக்டர் கௌரவ் இருப்பது நினைவுக்கு வந்தது. அவர் சற்று தைரியசாலி. அவரை எழுப்பிச் சொன்னால் என்ன? தீப்தி வேகமாக எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். நீண்ட காரிடார். சற்று தூரம் நடந்து சென்றால் தான் அடுத்த அறையின் வாசலுக்கு வர முடியும். பயத்துடன் ஓடிவந்து கதவை தட்டினாள். சற்று நேரத்தில் கதவை திறந்த கௌரவ் தீப்தியை பார்த்தவுடன் திகைத்து பிறகு சிரித்தான். என்ன பேபி, இந்த நேரத்தில உள்ளே வா என்றவனை தள்ளாத குறையாக உள்ளே வந்து கதவை சாத்தினாள். தூக்கம் வரலியா? என் நினைப்பு வந்துருச்சா? வா. அந்த அரண்மனை கட்டிலில் அம்ஸ்தூலிகா மஞ்சத்தில் அந்தரங்க சொர்க்கத்திற்கே உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றவாறு அவளை இறுக அணைத்து முத்தமிட முயன்றான். அவன் வாயில் இருந்து விஸ்கி வாசனையும் சிகரெட் புகையின் நாற்றமும் கலந்து வீசியது. முத்தமிட முயன்ற அவனை அவசரமாக விலக்கி, கௌரவ், நான் அதற்காக வரவில்லை. அந்த ரூமில் என்னென்னவோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமாயிருக்கு என்றாள். உங்க அம்மா எங்கே? அங்கேதான் படுத்திருக்கா. பிறகு என்ன பயம்? தீப்தி நடந்ததைச் சொன்னாள். கேட்ட கௌரவ் சிரித்தான். தூக்கத்தில் கனவு கண்டாயா என்றவாறு அவள் மார்பை தொட முயன்றான். இல்லை கௌரவ், நிசமாத்தான். என்னை அணைச்சுக்கோன்னு சொல்லிச் சிரிக்கிற சத்தம் கேட்டது. எனக்கு பயமாயிருக்கு. இப்போ என்னை அணைச்சிக்கோ, ஒரு பயமும் இருக்காது. அப்பொழுது அந்த அறையில் இருந்த ஜன்னலுக்கு வெளியே பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டது. மனித குரலா மிருகக் குரலா என்று இனங்காண முடியாதபடி அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு பயங்கரமாக ஒலித்தது. கௌரவ் உடனே அவளிடமிருந்து விலகி ஜன்னலருகே ஓடினான். தீப்தி பயத்துடன் அவன் பின்னாடியே சென்றாள். இருவரும் ஜன்னல் வழியாக தெரிந்த காட்சியை பார்த்து திகைத்தார்கள். ஆற்றின் மறுகரையில் இருந்த மரங்களினூடே 2 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டி ஒன்று கனவேகத்தில் ஓடிவந்து கொண்டிருந்தது. குதிரைகளின் குளம்படி ஓசையும் இடையிடையே குதிரை கனைக்கும் ஒலியும் கேட்டது. அந்த சாரட்டில் ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்து கையில் இருந்த சாட்டையால் அந்த குதிரைகளை இடைவிடாமல் அடித்து விரட்டிக் கொண்டிருந்தது. அந்த குதிரைகள் அந்த புறத்து கட்டிடத்தின் நேர் எதிராக ஆற்றின் மறுகரையில் வந்ததும் அந்த கருப்பு உருவம் கடிவாளத்தை இழுத்து பிடிக்க அந்த குதிரைகள் கால்களை உயர்த்தி முகத்தைச் சிலுப்பி பயங்கரமாக கனைத்தன.
கருப்பு உருவம் உடனே தன் இடுப்பில் இருந்த நீண்ட உடை வாளை உருவி வானத்தை நோக்கி உயர்த்திவிட்டு. பிறகு அந்த புறத்து கட்டிடத்தை நோக்கி நீட்டியது. உடனே அந்தச் சாரட் வண்டிக்குச் சற்று தூரத்தில் தீ குப்பீரென்று எழுந்தது. அந்த தீ வெளிச்சத்தில் தெரிந்த அந்த கருப்பு உருவத்தை பார்த்து தீப்தி பயங்கரமாக அலறினாள். ஏன் என்றால் முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. அந்த கருப்பு உருவத்திற்கு தலையே இல்லை. தீப்தி அலறிய மறுவினாடி அந்த சாரட் வண்டி புயல் வேகத்தில் மறுபடியும் காட்டுக்குள் சென்று விட்டது. சற்று முன்னர் எழுந்த தீயும் அணைந்து விட்டது. தீப்தியும் கௌரவும் உறைந்து போய் கண்கள் நிலைக்குத்தியது போல் திகிலில் நின்று கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் கழித்து தீப்தி இருந்த அறையில் அவள் தாய் பயங்கரமாக அலறும் சத்தம் கேட்டது. உடனே கௌரவ் தன்னுடைய நிலைக்கு வந்து அவசரமாக கதவை திறந்து கொண்டு ஓடினான். நெஞ்சு படபடக்க தீப்தியும் அவன் பின்னாலேயே ஓடினாள். அந்த அறை கதவு திறந்தே கிடந்தது. உள்ளே நுழைந்தார்கள். கும்மிருட்டாக இருந்தது. கட்டிலின் மீது ரேஷ்மா அலங்கோலமாக படுத்திருப்பது தெரிந்தது. கௌரவ் தன் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை தேடி எடுத்தபொழுது அவ்வளவு நேரம் வரை இல்லாத மின்சாரம் வர டியூப்லைட் ஒரு தடவை கண்ணடித்துவிட்டு எரிந்தது. விளக்கு வெளிச்சத்தில் கட்டிலில் கிடந்த தன் தாயை பார்த்து தீப்தி பயங்கரமாக அலறினாள். கட்டிலில் தீப்தியின் தாய் ரேஷ்மா 2 கைகளையும் கால்களையும் நீட்டியபடி கிடக்க சேலை முழங்கால் வரை ஏறி இருந்தது. முந்தானை விலகி தலை முடி கலைந்து கிடந்தது. வாய் பிளந்திருந்தது. வாயிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவள் உயிர் சற்று நேரத்திற்கு முன் தான் பிரிந்திருக்கும் என்பதை உணர்ந்த கௌரவ் பேச்சு மூச்சற்று நின்றான். 2 ஒரு ஊர்ல அனாதை ஆசிரமம் ஒன்னு இருந்திருக்கு. அதில் இருந்த வயசு வந்த பருவப் பெண்களுக்கு விடை கொடுத்து வழி அனுப்பும் நாள் வந்திருக்கு. அன்னைக்கு அந்த ஆசிரமத்து தலைவி அந்த பெண்களை பார்த்து பிரசங்கம் பண்ணி இருக்கா. பெண்களே, இவ்வளவு நாட்கள் நீங்கள் இந்த ஆசிரமத்திலே இருந்துவிட்டு நாளையில் இருந்து வெளி உலகிற்குச் செல்ல இருக்கிறீர்கள். வெளி உலகம் ரொம்ப ரொம்ப மோசமானது. ஆண்களை நம்பாதீர்கள். அவர்கள் மிகவும் அயோக்கியர்கள். உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி மயக்குவார்கள். ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்று விதவிதமாக வாங்கித் தருவார்கள். பிறகு உங்களை ஒரு தனி அறைக்கு கூட்டிச் சென்று உங்களை பாழ்படுத்தி விட்டு உங்கள் கையில் 1000 ரூபாய் பணத்தை திணித்து விட்டு உங்களை நிர்கதியாக்கி விட்டு போய் விடுவார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த பெண் தயங்கி தயங்கி எந்திரிச்சு நின்னாளாம். என்னம்மா, ஏதாவது சந்தேகமா ன்னு தலைவி கேட்டாளாம். அந்த பொண்ணு மறுபடியும் தயங்கி வந்து இவ்வளவு செஞ்சிட்டு பணம் வேற தருவாங்களா ன்னு கேட்டிருக்கா. ஏன் அப்படி கேக்கிறேன்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு இல்லை வந்து நம்ம ஆசிரமத்து தலைவர் எங்களுக்கு ஆப்பிள் பழம்தான் குடுப்பாரு நாளாம். எப்படி இருக்கு நம்ம ஜோக் என்றான் குருபிரசாத். போடா, நான் எவ்வளவு சீரியஸாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடையிலே புகுந்து சம்பந்தமில்லாம ஜோக் அடிக்கிறியே என்றான் தேவேந்திரன் எரிச்சலுடன். பின்னே என்னடா, நீ பாட்டுக்கு அறுத்துக்கிட்டே இருந்தேன்னா. ஏதோ மலையாம். மலைக்கு பக்கத்தில் ஊராம். ஊருக்குள்ள அரண்மனையாம். அரண்மனைக்குள்ளே அந்த புறமாம். அந்த புறத்துக்குள்ளே பேயாம். விட்டலாச்சாரியா படம் மாதிரி இருக்கு. இப்ப சொல்றதையாவது கவனமா கேளு. அந்த அரண்மனையில நாம 2 பேரும் தங்க போறோம். டேய் தேவா, என்ன விளையாடுறியா? நீ ஏதோ பேய் கதை சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம 2 பேரும் அங்கே போய் தங்க போறோம்னு சொல்றியே. வாட் டு யூ மீன்? பிக்னிக்கா? அதுக்கு கூட வேற இடம் இல்லையா? இந்தா இருக்கு ஊட்டி. அப்படியே பொடி நடையா போய் ஆளுக்கு 2 பெக் ஏத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டனைச் சுத்தி சைட் அடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். பேயோடு எல்லாம் என்னால டூயட் பாட முடியாதுப்பா. டேய் இடியட், நான் சொல்றதை முதல்ல கவனமா கேளு. வளவளன்னு குறுக்கே விழுந்து அறுக்காதே. நாம பிக்னிக் போகல. அந்த அரண்மனையில தான் நிரந்தரமா தங்க போறோம். உனக்கென்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பேய் மாளிகையில போய் தங்கறதுக்கு? சரி, அப்படியே நிரந்தரமாத தங்கறதுக்கு உன்னை யார் அனுமதிப்பாங்க? அதென்ன உங்க அப்பா வீட்டுச் சொத்தா? இல்லை, தாத்தா வீட்டுச் சொத்து. என்னடா சொல்றே? கூறு. அந்த அரண்மனை இப்போ எனக்கு சொந்தம்னு கோர்ட் உத்தரவு போட்டாச்சு. 10 வருஷமா இழுத்த கேஸ் இப்பதான் ஜெயிச்சிருக்கு. இனி நான் அங்கேதான் தங்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். புரியும்படியா சொல்லுடா. நான் ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவன்னு ஏற்கனவே உனக்கு தெரியும். ஆனா முழு விவரமும் தெரியாது இல்லையா? இந்த வேடப்பட்டி ஜமீன்தான் எங்களோட பரம்பரை சொத்து. பிறகு எப்படி கோர்ட் கேசுன்னு? அதைத்தான் சொல்ல வர்றேன். எங்க தாத்தாவோட அப்பா பேரு அழகிய சொக்கநாத பூபதி. அவர் காலத்திலதான் ஜமீன் ரொம்ப செல்வாக்கோடு இருந்திருக்கு. அவருக்கு ஒரே மகன் எங்க தாத்தா. அவரோட பேரு விஜயரங்க முத்துரகுநாத பூபதி.
அவரு ரொம்ப மோசமானவராம். அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லையாம். அவரை கண்டாலே ஜமீன் முழுக்க நடுங்குமாம். அவர் தெரு வழிய வர்றார்னு தெரிஞ்சா பொம்பளைங்க வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்களாம். அவருக்கு 2 பொண்டாட்டி. மூத்த பொண்டாட்டியோட மகன் முத்துவீரப்ப பூபதி. அதுதான் என்னோட அப்பா. 2வது சம்சாரத்தோட மகள் பேரு முத்து கிருஷ்ணப்ப பூபதி. இருடா தலை சுத்துது. ஒரு பேப்பரை எடுத்து நீ சொன்ன பேரை எல்லாம் வரிசையா எழுதிக்கிறேன். ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் வரைஞ்சாத்தான் புரியும் போலிருக்கு. எங்க தாத்தா விஜயரங்க முத்துரகுநாத பூபதியோட கொடுமை தாங்க முடியாம எங்க பாட்டி எங்க அப்பாவை தூக்கிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா 2வது பொண்டாட்டி மட்டும் அவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தாங்களாம். சில வருஷம் கழிச்சு எங்க தாத்தா ஏதோ ஒரு வகையில் திடீர்னு செத்து போயிட்டாராம். எப்படி செத்தாராம் அதுதான் தெரியலை. அவர் சாவு மர்மமாயிருக்குன்னு எங்க பாட்டி சொன்னதா சொல்வாங்க. அவர் செத்த பிறகும் எங்க பாட்டி ஜமீனுக்கு திரும்பி போகலை. சொத்ததை பிரிச்சு தராவிட்டாலும் எங்க அப்பா பாட்டி இவங்க பராமரிப்புக்காக அந்த ஜமீன்ல இருந்து வருஷத்திற்கு ஒரு தடவை கணிசமா பணம் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் எங்க தாத்தாவோட அப்பா செத்தாரு. எங்க தாத்தாவோட 2வது பொண்டாட்டி அப்புறம் அந்த அரண்மனையில தங்காம பக்கத்து ஊர்ல குருக்கள்பட்டில் போய் குடியேறிட்டாங்க. அரண்மனை பாழடைய ஆரம்பிச்சது. ஜமீன் ஒழிப்பு சட்டமும் வந்தது. நிறைய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கிருச்சு. சொத்தை பிரிக்கலையா இல்லை. ஜமீன்ல இருந்து வர்றா பணமும் நின்னு போச்சு. எங்க அப்பா முத்துவீரப்ப பூபதிக்கும் எங்க சித்தப்பா முத்துகிருஷ்ணப்ப பூபதிக்கும் சொத்து விஷயமா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. கடைசில கோர்ட் வரைக்கும் போனாங்க. கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்தது. 5 வருஷத்துக்குள்ளே எங்க அப்பாவும் சித்தப்பாவும் அடுத்தடுத்து செத்தாங்க. அவங்க சாவில ஒண்ணும் மர்மம் இல்லையா? நான் என்ன மர்மக்கதை சொல்றேன்னு நினைச்சியா? அவங்க 2 பேரும் நோய் வந்து இயற்கையாத்தான் செத்தாங்க. இருந்தாலும் கேஸ் முடியலை. எங்க சித்தப்பா மகன் நரேந்திரனும் நானும் கேஸை தொடர்ந்து நடத்தினோம். எப்பாடுபட்டாவது அரண்மனையை திரும்ப வாங்கி அதில் ஒரு நாளாவது குடியேறணும்னு எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. அது நடக்காமலே போயிருச்சு. இப்ப உன் பக்கம் கேஸ் ஜெயிச்சிருச்சாக்கும். ஆமாண்டா. எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நானாவது நிறைவேத்தி வைக்கலாம்னு இருக்கேன். அந்த அரண்மனையும் அதன் சூழலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி என்னோட வாழ்க்கையை அங்கேயே கழிச்சிரலாம்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். நீயும் என்னோடு வந்தா நல்லா இருக்கும். அது அரண்மனையாடா. நிறைய இடத்தில் இடிஞ்சு போய் மரம் வளர்ந்து கிடக்கு. பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. வேதாளஞ் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே அங்கிற பாடல் தான் நினைவுக்கு வருது. அங்கே போய் தங்கணுங்கிறியே. அங்கே தங்கறது மட்டும் இல்லேடா. அதைச் சுத்தி இருக்கிற தேயிலை தோட்டங்களும் என் பங்குக்கு வந்திருக்கு. அதை பராமரிக்கிறதுக்கு நான் அங்கே தங்கினாத்தான் வசதி. உனக்கு சின்ன வயசிலேயே அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. உன்னை வளர்த்த பாட்டியும் சமீபத்தில் செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா செத்த பிறகு நானும் உன்னை மாதிரி அனாதைதான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். அதிலையும் நீ என்னோட நெருங்கிய நண்பன். புது இடத்தில் நீயும் என்னோட இருந்தா எனக்கு தெம்பா இருக்கும். நீ சொல்றத பார்த்தா அந்த அரண்மனையில கும்பல் கும்பலா பேய் குடி இருக்குது போல இருக்கு. அதுல நீ வேணும்னா போய் இரு. அது உன் தலைவிதி. என்னை எதுக்கு மாட்டிவிடணும்னு பார்க்கிறே? டேய் குரு கண்ணா. நீ என்னை விட தைரியசாலி. அப்படிப்பட்ட இடத்தில நீயும் என்னோட இருந்தா எனக்கு 1000 யானை பலம் இருந்த மாதிரி இருக்கும். தேயிலை தோட்ட நிர்வாகத்திற்கு உன்னை மாதிரி நம்பிக்கையான ஆளும் எனக்கு தேவை. குரு சற்று யோசித்துவிட்டு சரி உனக்காகச் சம்மதிக்கிறேன். ரத்தம் கக்கிச் செத்தாலும் அரண்மனையில செத்தேன்னு பேராவது வரட்டும். எப்ப கிளம்பணுங்கிறே என்றான். அடுத்த மாசம் கிளம்பலாம். உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கச் சொல்லிறேன். அரண்மனையச் சுத்தம் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டேன். தேயிலை தோட்டத்து மேனேஜருக்கு போன் பண்ணி ஒரு காரை ஸ்டேஷனுக்கு வரச் சொல்லிட்டேன். நீ உனக்கு வேண்டியதை தயார் பண்ணிட்டு நாளைக்கே இங்கே வந்திரு. தேவா திட்டமிட்டபடி சகல ஏற்பாடுகளும் கச்சிதமாக நடந்தன. நண்பன் குருவுடன் தேவா பயணம் செய்த ரயில் மலை பிரதேசத்தில் உள்ள விருபாட்சிபுரம் என்ற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேரும் பொழுது இரவு 11:45 நெருங்கிக் கொண்டிருந்தது. வழக்கமாக இரவு 7 மணிக்கு வர வேண்டிய நேரம். வழியில் இருப்பு பாதையின் மீது மலையில் இருந்து உருண்டு விழுந்த பாறாங்கல் ஒன்று இருப்பதை டிரைவர் பார்த்து சமயோசிதமாக ரயிலை நிறுத்தி தகவல் அனுப்பி ஆள்வந்து சேர்ந்து பெரும்பாடுபட்டு அப்புறப்படுத்தி மீண்டும் கிளம்புவதற்கு 5 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. தேவாவும் குருவும் அந்த ஸ்டேஷனில் இறங்கிய பொழுது அந்த ஸ்டேஷனும் சுற்றுப்புறமும் அந்தகாரமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது.
அவர்களைத் தவிர யாரும் அந்த ஸ்டேஷனில் இறங்கவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்கு வந்தார்கள். இதற்குள் கொடியாட்டி ரயிலை அனுப்பிவிட்டு வந்த மாஸ்டர் அவர்களை நோக்கி வேகமாக வந்தார். நீங்கதானே வேடப்பட்டி ஜமீன் ஓனர் தேவேந்திரன் என்றார். ஆமாங்க, எங்க காரை அனுப்பச் சொல்லி இருந்தேன். டிரைவர் எங்கே காணோம். அவர் சாயந்திரம் 6 மணில இருந்து இங்கேதான் காத்துக்கிட்டு இருந்தார். ட்ரெயின் லேட்டாகும். பாறாங்கல் தண்டவாளத்து மேல இருக்குன்னு தகவல் வந்தது. டிரைவர் 10 மணிவரை வெயிட் பண்ணினார். ஒருவேளை பாறாங்கல் விழுந்ததில் தண்டவாளமே சேதம் அடைஞ்சிருக்கலாம். இனி காலையிலதான் ரயில் வரும்னு நினைச்சி. டிரைவர் போயிட்டாரா என்றான் குறு பதட்டத்துடன். இல்லை, தண்ணி அடிச்சிட்டு படுத்திட்டார் என்றவாறு தூரத்து பெஞ்சில் படுத்திருக்கும் உருவத்தை காட்டினார். இருவரும் போய் பார்த்தார்கள். நிறைய குடித்திருப்பான் போலிருக்கிறது. அவனைச் சுற்றி ஒரு கீ மீ தூரத்திற்கு நாற்றமடித்தது. எழுப்பி பார்த்தார்கள். பிணம் போலக் கிடந்தான். தேவா, இவனை நம்பி பிரயோசனமில்லை. நாம் இனி என்ன பண்றது? எவ்வளவு தூரம் போகணும் என்றான் குரு. 22 கி. மீ போகணும். கார் சாவி எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே. எங்கிட்ட குடுத்திட்டுத்தான் படுத்தான் என்றவாறு தன் பாக்கெட்டில் இருந்து சாவியை எடுத்து நீட்டினார் ஸ்டேஷன் மாஸ்டர். அடுத்த சில நிமிடங்களில் தேவா காரோட்ட குரு பக்கத்தில் உட்கார்ந்தபடி பயத்துடன் பார்த்து வர அவர்கள் கார் அந்த மலை பாதையில் சுமாரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. சற்று நேரம் கழித்துத்தான் மலைப்பாதையின் நடுவில் அவர்கள் அந்த பெண்ணை பார்க்க நேரிட்டது. 3. வேடப்பட்டி செல்லும் மலைப்பாதை ஏற்றமும் இறக்கமும், பாதை குறுகலாயும் இரு பக்கமும் உயர்ந்த மரங்களும் அடர்ந்த புதர்களுமாக காட்சி அளித்தது. காரை நிதானமான வேகத்தில் செலுத்திக் கொண்டிருந்தான் தேவா. குரு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து ஆழமாக தம் அடித்தவாறு காலையின் இரு பக்கமும் தெரிந்த இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தான். என்னடா தேவா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறே. இந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்கு. கார்ல வர்றதை விட மெதுவா நடந்து போனா இன்னும் ரசிக்கும்படியா இருக்குமில்ல என்றான் குரு. டிரைவர் இப்படி கடுப்படிச்சிட்டானேன்னு நான் எரிச்சலா இருக்கேன். உனக்கு ரசனையா இருக்குதாக்கும். எனக்கு பதில் உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்கார்ந்து வந்தான்னா உன் ரசனையே வேற மாதிரி இருக்கும். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். மலைப்பாதையில கார் ஓட்டறது எவ்வளவு சிரமம்னு நீ இந்த இடத்தில உட்கார்ந்து ஓட்டி பார்த்தேன்னா தெரியும். இப்ப வழில ஒரு பொண்ணு லிஃப்ட் கேக்கறான்னு வச்சுக்கோ, அவளை ஏத்திக்கிட மாட்டியா? நான் லிஃப்ட் கொடுக்கிறேனோ இல்லையோ, நீ அவ காலிலே விழுந்திரமாட்டே. தேவா இதனைச் சொல்லி முடித்து ஒரு திருப்பத்தில் காரை திருப்பிய பொழுது சற்று தூரத்தில் பாதையின் நடுவே ஓர் இளம்பெண் போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. இரத்தச் சிவப்பு நிறத்தில் சேலை அணிந்து தலைமுடி முழுவதையும் விரித்து போட்டவாறு மெதுவாக ஒரு தனியே நடந்து கொண்டிருந்தாள். அந்த இருட்டு நேரத்தில் காட்டு பாதையில் ஓர் இளம்பெண் தனியே நடந்து செல்வதை பார்த்த இருவருக்கும் திக்கீர் என்று இருந்தது. காரின் ஹெட்லைட் வெளிச்சம் அவள் பக்கம் முழுவதும் வெள்ளமாக விழுந்து அவள் பின்னழகுகளின் திரட்சியை எழிலிற காட்டியது. அந்த பெண் காரின் வெளிச்சம் தன் மீது விழுந்த பிறகும் அதைப் பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாதவாறு நிதானமாக பாதையின் நடுவிலேயே சென்று கொண்டிருந்தாள். தேவா எரிச்சலுடன் ஹார்னை அழுத்தினான். ஹார்ன் ஒலிக்கவில்லை. என்ன கோளாரோ? ஹார்னை கோபத்துடன் குத்தினான். ஊஹூம். ஹார்ன் ஒலிக்கவே இல்லை. என்னடா தேவா, ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. ஸ்விட்ச் ரிப்பேரா? ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும்போது 2-3 தடவை ஹார்ன் அடிச்சேனே, இப்பத்தான் அடிக்க மாட்டேங்குது. மறுபடியும் கோபத்துடன் குத்தினான். இதற்குள் கார் அந்த பெண்ணிற்கு மிக அருகே நெருங்கிவிட்டது. அவளும் பாதை விட்டு நகராமலேயே சென்று கொண்டிருந்தாள். அவளருகே வந்தவுடன் வேகத்தை குறைத்து காரை நிறுத்தினான். கார் தன்னருகே நின்றவுடன் அந்த பெண் திரும்பி பார்த்தாள். அவளது அழகான முகத்தை பார்த்தவுடன் இருவரும் பிரமித்தார்கள். அந்த பெண் அப்புறமும் பாதையை விட்டு விலகாமல் நின்று அவர்களை பார்த்துச் சிரித்தாள். தேவா கோபத்துடன் காரை விட்டு இறங்கினான். ஏம்மா, உனக்கு அறிவு இருக்கா? இப்படி நடுவழில நின்னுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படி போறது? தேவா கோபத்தோடு கேட்டான். அந்த பெண் பதிலே சொல்லாமல் அவனை பார்த்துச் சிரித்தாள். பதில் சொல்லாம எதுக்குச் சிரிக்கிறே? பாதையை விட்டு விலகி நில்லு முண்டம் என்றான் எரிச்சலோடு. டேய் தேவா, இவ்வளவு அழகான பொண்ணை திட்டறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வருது? பிறகு என்னடா இப்படி நடு ரோட்டில் நடு ராத்திரில் நின்று கழுத்தறுத்தா மனுஷனுக்கு எரிச்சல் வராதா? இரு, நான் பேசி பார்க்கிறேன். இந்தாம்மா பொண்ணு, நீ யாரு? நீ எங்கே போற? ஆமா, இது நமக்கு ரொம்ப முக்கியம். தேவா எரிச்சலுடன். சரி சரி, ஏம்மா இப்படி நடுவழில நின்னுகிட்டா நாங்க எப்படி போறது? ஓரமா போம்மா. அந்த பெண் அதற்கும் சிரித்தாளே ஒழிய
பாதையை விட்டு நகரவில்லை. பைத்தியமா இருப்பாளோ என்றான் தேவா. ஒரு வேளை ஊமையா கூட இருக்கலாம். இந்தா பாரு பொண்ணு, நீ ரொம்ப அழகா இருக்கே. கண்ணுல்ல, கொஞ்சம் ஓரமா நில்லு. சைகையில் பேசினான். அவள் அதற்கும் சிரித்தாள். உனக்கு எந்த ஊரு, எங்கே போறே. அந்த பெண் வெகு தூரத்தில் கையை நீட்டிக் காட்டினாள். குரு அந்த திசையில் ஏறிட்டு பார்த்துவிட்டு, ஏதோ ஊர் மாதிரி தெரியுது. பெரிய கோபுரம் மாதிரி ஒரு கட்டிடம் தெரியுது. அந்த ஊர் எதுடா என்றான். அதுதான் வேடப்பட்டி அரண்மனை. உங்க ஊர் பொண்ணுதானா? எங்களோடு கார்ல வர்றியா? உங்க வீட்டில் இறக்கி விட்டுறோம். டேய், நீ சும்மா இரு. இந்தா பொண்ணு, வழிய விடு. நாங்க போகணும். இது என்னடா வம்பு? இதுக்கும் சிரிக்கிறா. குத்துக்கோடு. டேய் தேவா, பாவம்டா. சரி சரி, ஏறச் சொல்லு. நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. குரு பின் சீட்டின் கதவை திறந்து விட, அந்த பெண் தேவாவை பார்த்து மறுபடியும் சிரித்து விட்டு உள்ளே உட்கார்ந்தாள். தேவா நானும் பின்னாடியே உட்கார்ந்துக்கிட்டா. பாவம் குழந்தை, தனியா உட்கார்ந்தா பயப்படும். பேசாம வர்றியா இல்லை உதை வாங்க போறியா? குரு முனகிக் கொண்டே முன் சீட்டில் வந்து அமர, தேவா மெதுவாக காரை கிளப்பினான். 2-3 திருப்பங்கள் கடந்ததும் சாலை சமதளத்தில் செல்ல ஆரம்பித்தது. வெகு தூரத்தில் வேடப்பட்டி ஊரின் வீடுகளும் ஜமீன் மாளிகையும் அந்த இருட்டில் 17ஆம் நூற்றாண்டின் ஓவியம் போல் காட்சி அளித்தது. மெலிதான குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. சாலையின் இரு பக்கமும் அடர்த்தியாக காடுகள் நிரம்பி இருந்தது. சற்று தூரம் கார் நகர்ந்ததும் ஹார்ன் திடீரென்று தானாக அலற ஆரம்பித்தது. அவ்வளவு நேரம் வேலை ஹார்ன் திடீரென்று செவிப்பறையை கிழிப்பது போல விடாமல் அந்த அமைதியான சூழ்நிலையில் அலறியதும் தேவா திகைத்து போய் காரை நிறுத்தினான். ஹார்ன் ஸ்விட்சை அழுத்தி பார்த்தான். அலறல் நிற்கவில்லை. பின்னால் உட்கார்ந்திருந்த பெண் கைகளை தட்டியவாறு கலகலவென்று நகைத்தாள். தேவா எரிச்சலுடன் திரும்பி பார்த்து முறைத்தான். அவள் தேவாவை பார்த்து நாக்கை துருத்தி வக்கணம் காட்டி மறுபடியும் சிரித்தாள். தேவா இக்னிஷனை அணைத்தான். அப்படியும் ஹார்ன் அலறல் நிற்கவில்லை. என்னடா தேவா இப்படி அலறுது என்றான் குரு. பாட்டரி கனெக்ஷன்ல ஏதோ கோளாறு போல. வா பானட்டை திறந்து பார்க்கலாம். இது வேற சிரிச்சு சிரிக்க கழுத்தறுக்குது. அவளை பார்த்து எரிச்சலுடன் சொல்லி விட்டு இறங்கினான். இருவரும் பானட்டை திறந்து பார்க்கத் தொடங்கினர். தேவா ஏதோ ஒரு வயரைத் தொட ஹார்னின் அலறல் உடனே நின்றது. அந்த வயருக்கும் ஹார்னுக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்த தேவா உண்மையில் என்ன கோளாறு என்று பார்க்கத் தொடங்கினான். இவ்வளவு நேரம் அலறிய சத்தம் திடீரென்று நின்றதால் அந்த இடம் மயான அமைதியில் திகழ்வது மாதிரி இருந்தது. அப்பொழுது அந்த அமைதியை இரண்டாக கிழிப்பது போல ஒரு வெடிச் சத்தம் சற்று தூரத்தில் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு போய் அந்த சத்தம் கேட்ட திசையில் ஏறிட்டு பார்த்தார்கள். அவர்கள் நின்ற இடத்தில் இருந்து நீண்ட தூரத்தில் சாலையின் நடுவின் ஓர் ஆள் உயரத்திற்கு தீ எழுந்து கொண்டிருந்தது. திகைத்து போய் அவர்கள் இருவரும் அதையே வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்தனர். தீயின் ஜுவாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததும் அந்த இடத்தில் தெரிந்த காட்சியை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். 2 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரம் வண்டி நின்று கொண்டிருந்தது. அந்த வண்டியின் மீது உருவம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த கருப்பு உருவத்திற்கு தலையே இல்லை. அந்த கருப்பு உருவத்தின் ஒரு கையில் குதிரைகள் லகானும் மற்றொரு கையில் நீண்ட வாளும் இருந்தது. தேவாவும் குருவும் அந்த காட்சியை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சாரட் வண்டியில் இருந்த அந்த தலையே இல்லாத கருப்பு உருவம் தன் கையில் இருந்த வாளை அவர்கள் நின்றிருந்த திசையை நோக்கி நீட்டியது. மறுகணம் நாலாபக்கம் இருந்தும் ஓர் அமானுஷ்யமான குரல் ஒலிக்கத் தொடங்கியது. 4 கருப்பு உருவம் தங்களை நோக்கி வாளை நீட்டவும் காட்டிற்குள்ளிருந்து எழுந்த அந்த பயங்கரமான குரலை கேட்டதும் தேவாவும் குருவும் அதிர்ச்சியால் உறைய ஆரம்பித்தார்கள். போ, திரும்பிப் போ. நீ உயிரோடு இருக்க வேண்டுமானால் அரண்மனைக்கு வராதே. இந்த குரலும் இதன் எதிரொலியும் நாலா பக்கமும் ஒலிக்கத் தொடங்கியது. அடுத்த வினாடி அந்த குதிரைகள் மின்சாரம் பாய்ந்தது போல் அந்த காட்டிற்குள் புயல் வேகத்தில் பறக்க ஆரம்பித்தன. தொடர்ந்து பேய்ச்சிரிப்பு அந்த காடுகளில் எதிரொலிக்கத் தொடங்கியது. இருவரும் சற்று நேரம் பேச்சு மூச்சற்று நின்றனர். தேவா முதலில் தன்னுணர்வுக்கு வந்தவுடன் பக்கத்தில் வாயை பிளந்தவாறு நின்று கொண்டிருந்த குருவை மெதுவாக உலுக்கினான். குரு, டேய் குரு. ஆன். தேவா, இது என்னடா பயங்கரமா இருக்கு. பேப்பர்ல படிச்சப்ப கூட நான் நம்பலை. இப்ப நேர்ல பார்த்த பிறகு என் கண்களையே என்னால நம்ப முடியலை. இப்ப அரண்மனைக்கு போகணுங்கிறே. தேவா சற்று யோசித்து விட்டு, வந்தது வந்துட்டோம். கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்திரலாம். கார்ல ஏறு என்றான். ஹூம். என் தலைவிதி.
இப்படி கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணோட சுகம் என்னன்னே தெரியாம ஒரு அத்துவான காட்டில் இருக்கிற அரண்மனையில ரத்தம் கக்கிச் சாகணும்னு இருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ உட்காரு. கார் கதவை திறக்கப் போன குரு மறுவினாடி அதிர்ச்சியுடன் கத்தினான். டேய் தேவா, பொன்னை காணோம்டா. தேவா திடுக்கிட்டு பின்சீட்டை பார்த்தான். உண்மை தான். அந்த பெண் அங்கு இல்லை. எங்கேடா போயிருப்பா? தெரியலேடா. ஒருவேளை அந்த சாரட் வண்டியை பார்த்து பயந்து போய் கார்ல இருந்து இறங்கி ஓடி இருப்பாளோ? போய்த் தொலையட்டும் சனியன். அது வேற நடுவில வந்து கழுத்தறுத்திருச்சு. டேய் தேவா, அவ உட்கார்ந்திருந்த இடத்தில் வெள்ளையா என்னமோ இருக்குடா. லைட்டை போடு. தேவா விளக்கை உயிர்ப்பித்ததும் பின் சீட்டில் இருந்த பொருளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு பெரிய மண்டை ஓடு அவர்களை பார்த்துச் சிரித்துக் கொண்டிருந்தது. தேவா பின் பக்க கதவை திறந்து அதை எடுக்கப் போனான். தேவா, தேவா, அதை தொடாதேடா. ஏதாவது மந்திரிச்சு போட்ட மண்டை ஓடோ என்னவோ. தொடா தடா. தேவா அதை சட்டை பண்ணாமல் கையில் எடுத்து ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு அருகில் இருந்த புதருக்குள் தூக்கி எறிந்தான். உடனே வெகு தூரத்தில் ஒரு பெண் சிரிக்கும் சத்தம் கேட்டது. எனக்கு பயமா இருக்குடா தேவர். நீ என்னை விட தைரியசாலின்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். இனி உன்னை பார்த்து வேற நான் பயப்படணும் போல இருக்கு. பின்னே என்னடா தலையே இல்லாம ஒரு பேய் வந்து நீங்க அரண்மனைக்கு வராதீங்க ன்னு சொல்லிட்டு போகுது. தலையோட ஒரு பேய் வந்து மண்டை ஓட்டை வச்சிட்டு போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த நடு ராத்திரியில பயப்படாம பிரேக் டான்ஸா ஆட முடியும்? ஏதாவது ஜோக் சொல்லு. பயம் தெரியாது. யாரா இவன்? ஜோக் கேட்கிற நேரத்தை பாரு. எனக்கு பயத்தில் அங்கே வரைக்கும் உதறுது. இந்த நேரத்தில் போய். சரி சரி, வண்டில ஏறு. போகலாம். அப்பொழுது வெகு தூரத்தில் யாரோ ஒரு உருவம் அவர்களை நோக்கி வேகமாக ஓடிவருவது தெரிந்தது. மறுபடியும் அவர்கள் நெஞ்சில் பயம் சூழத் தொடங்கியது. சற்று நெருங்கி வந்ததும் அந்த உருவம் ஓர் ஆண் என்பது தெரியவந்தது. கருப்பாக ஆஜானுபாகுவாக இருந்த அந்த உருவம் கையில் ஒரு கம்பை ஏந்தியவாறு அவர்கள் அருகே ஓடிவந்தது. அருகில் வந்த அந்த ஆள் இருவரையும் ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு முறைத்தவாறு கேட்டான். யார் நீங்க? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. குரு அதட்டினான். தேவா அவனை லேசாக தட்டி விட்டு நாங்க வேடப்பட்டிக்கு போகணும். வழில கார் கொஞ்சம் சூடாயிருச்சு. அதுதான் நின்னுக்கிட்டு இருக்கோம் என்றான். வேடப்பட்டிக்கா? எதுக்கு போறீங்க? மிரட்டும் குரலில் கேட்டான் அவன். முகத்தில் அவன் வைத்திருந்த மீசையை பார்க்க இன்னும் பயமாக இருந்தது. இவர் தான் தேவேந்திரன், அந்த ஜமீனுக்கு வாரிசு. இனிமே இங்கேதான் தங்கப் போறாரு என்றான் குரு எரிச்சலுடன். உடனே அவன் தேவாவை மீண்டும் ஒருமுறை ஏற இறங்க பார்த்தான். அவன் கண்களில் வெறுப்பு தெரிந்தது. நிம்மதி போச்சு என்ற வார்த்தைகளை உதிர்த்து விட்டு அந்த ஆள் திரும்பி வேகமாக காட்டிற்குள் ஓட ஆரம்பித்தான். ஏய் ஏய், நில்லு. நீ யாரு? தேவா கேட்க கேட்க அந்த மீசைக்காரன் சட்டையே பண்ணாமல் காட்டிற்குள் ஓடிச் சென்று மறைந்து விட்டான். யாரா இந்த ஆளு? நிம்மதி போச்சுன்னு சொல்லிட்டு போறான். யாருக்கு? என்னடா இது? இந்த அத்துவான காட்டில ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு போறானுக என்றான் குரு. புரியலைடா. ஒரே குழப்பமா இருக்கு. இருவரும் காரில் ஏறி உட்கார்ந்தார்கள். கார் நிதானமான வேகத்தில் செல்ல ஆரம்பித்தது. இருவருக்கும் குழப்பமும் திகிலும் நெஞ்சுக்குள் குடியேறி விட்டதால் மெளனமாக வந்து கொண்டிருந்தனர். சற்று தூரம் வந்தவுடன் தேவா திடீர் என்று காரை நிறுத்தினான். என்னடா தேவா, காரை நிறுத்திட்டே? என்ன ஆச்சு? திடுக்கிட்டு போய் கேட்டான் குரு. அங்கே பாருடா. அவன் காட்டிய திசையில் ஒரு பெண் வேகமாகச் சென்று கொண்டு இருப்பது தெரிந்தது. அந்த பெண்தானே நம்மோட கார்ல வந்தது. சீக்கிரமா போய் அவளை பிடிச்சு இழுத்திட்டு வாடா. வேண்டாண்டா தேவா, அது பொண்ணு இல்லை பேய்தான். நீ சீக்கிரம் காரை கிளப்பு. இந்த இடத்தில இருந்து சீக்கிரமா போயிருவோம். எனக்கு ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. நீ தைரியமா போய் கூட்டிட்டு வாடா. அவ எதுக்காக கார்ல மண்டை ஓட்டை வச்சிட்டு போனான்னு தெரிஞ்சாகணும். வேண்டாண்டா, அது பேய்தான். நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அதற்குள் அந்த பெண் அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் ஓடி மறைய பார்ப்பது தெரியவந்தது. இனி குருவை நம்பி பயனில்லை என்பதை உணர்ந்த தேவா அவசரமாக காரில் இருந்து இறங்கி அந்த பெண் சென்ற திசையில் ஓட ஆரம்பித்தான். வேண்டாண்டா தேவா, சொன்னா கேளு. அங்கே போகாதே. குரு கத்த கத்த தேவா ஓடிக்கொண்டே இருந்தான். அந்த பெண் திரும்பி பார்த்துவிட்டு அடர்ந்த காட்டுப் பகுதியில் வேகமாக நுழைந்தாள். தேவா சற்று நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்து பார்த்த பொழுது அவள் எந்த பக்கம் சென்றாள் என்று தெரியாமல் திகைத்தான். சற்று தூரத்தில் புதராக இருந்து ஒரு இடத்தில் சருகுகள் மிதிபடும் ஓசை கேட்டது.
அந்த அடர்த்தியான பகுதிக்குள் சென்று பார்க்கலாமா என்று தேவா யோசித்த பொழுது குரு அலறும் ஓசை கேட்டது. உயிருக்கு போராடுவது போல் குருவின் மரண அலறல் கேட்டது. உடனே தேவா அந்த பெண்ணை பின்தொடர்வதை மறந்து விட்டு வேகமாக திரும்பி தன்னுடைய கார் நிறுத்தி இருந்த இடத்தை நோக்கி ஓடத் தொடங்கினான். தேவா அந்த இடத்தை விட்டு நகர்ந்த மறுவினாடிகளில் அந்த மீசைக்காரன் வேகமாக அங்கு ஓடி வந்தான். தேவா ஓடுவதைச் சற்று நேரம் கூர்ந்து பார்த்துவிட்டு சே என்று கையில் வைத்திருந்த கம்பால் தரையில் அடித்தான். பின்னர் அந்த பெண் சென்ற திசையில் ஓடத் தொடங்கினான். தேவா தன்னுடைய காரை நெருங்கியதும் குரு கீழே விழுந்து கிடந்த கோலத்தை பார்த்துத் திகைத்தான். இவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அதுவரை அங்கிருந்த ஓர் இளம்பெண் வேகமாக அடுத்த அறைக்குள் ஓடாத குறையாகச் செல்வது தெரிந்தது. முகத்தை பார்க்க முடியவில்லை. செதுக்கி வைத்தாற்போன்ற உடம்பும் திரட்சியான பின்னழகுகளும் கவர்ச்சிகரமாக இருந்தன. கொண்டையாக போட்டிருந்த தலைமுடி அவள் வேகமாக நடந்தவுடன் அவிழ்ந்து அவள் பின்னழகுகளில் வந்து மோதி வேகமாக அணைத்து கொண்டது. இவளை பார்த்தால் சற்று நேரத்திற்கு முன்னால் காட்டிற்குள் சந்தித்த பெண் மாதிரி தெரிகிறதே. அவள் தானா? சேர்வை, இந்த பொண்ணு யாரு என்றான் தேவா. உடனே அந்த பெரியவரின் முகம் மாறியது. மெதுவாகச் சமாளித்தவாறு என் பொண்ணு பேரு விஜயா என்றார். இதுக்கு முன்னாடி வந்தப்போ பார்க்கலையே. மறுபடியும் அவர் முகம் மாறியது. நீங்க இதுக்கு முன்னாடி வந்தப்போ அவ ஊர்ல இல்லை. என் மகன் பக்கத்தில் மாவிலைப்பட்டில இருக்கான். அங்கே போயிருந்தா. இருங்க, சாவி எடுத்திட்டு வர்றேன். வேகமாக உள்ளே போனார். தேவா இந்த பொண்ணை பார்த்தா காட்டுக்குள்ளே கிசுகிசுத்தான் குரு. ஆமாண்டா, எனக்கும் அதுதான். ஷா, சேர்வை வர்றாரு. இந்தாங்க ராசா சாவி. அரண்மனையச் சுத்தமா வைக்கச் சொல்லி இருந்தேன். காலையில நம்ம வேலைக்காரகளை அனுப்பறேன். டிரைவர் எங்கே? கார்ல உட்கார்ந்து இருக்கானா? அவன் குடிச்சிட்டு ஸ்டேஷன்ல படுத்து கிடக்கான். காலையில வந்தான்னா அரண்மனைக்கு வரச் சொல்லாதீங்க. அப்படியே கணக்கு முடிச்சு வீட்டுக்கு போகச் சொல்லுங்க. வேற நல்ல டிரைவரா பார்த்து கூட்டிட்டு வாங்க. படுபாவி, அப்படியா பண்ணிட்டான். வரட்டும், பேசிக்கிறேன். ராசா, நானும் இப்ப உங்களோட வரவா? வேண்டாம் சேர்வை, காலையில பேசிக்கிடலாம். மறுபடியும் அரண்மனைக்கு வந்தார்கள். சாவியால் திறந்து உள்ளே நுழைந்தார்கள். எல்லா இடங்களும் சுத்தமாக இருந்தது. குரு அரண்மனையின் உள் அலங்காரங்களை பார்த்து பிரமித்தான். அந்த புறமாக பயன்படுத்தப்பட்ட பகுதிக்கு வந்து மாடி ஏறினார்கள். அதை ஒட்டி இருந்த ஆறு சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் சன்னமாக கேட்டது. ஏதோ ஓர் அறையை திறந்து கையில் வைத்திருந்த சூட்கேஸை உள்ளே வைத்தான் தேவா. குரு உள்ளே நுழையாமல் வெளியில் இருந்தவாறு கேட்டான். தேவா, இந்த ரூம்லதான் நடிகை தீப்தியோட அம்மா செத்ததுன்னா நான் இங்கே வரலை. வா. இது இல்லைடா, அதோ அந்த 2வது ரூம். போலீஸ் அதை பூட்டி சீல் வச்சிருக்கு. நீ பயப்படாம. குரு உள்ளே நுழைந்து பயத்துடன் ஒரு தடவை சுற்று முற்றும் பார்த்தான். பிறகு திருப்தி அடைந்தவனாய் படுக்கையில் உட்கார்ந்தான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. தலை கலைந்து முகம் வெளுத்து மிகவும் சோர்ந்து போயிருந்தான். பிரெட் இருக்கு, சாப்பிடறியா என்றான் தேவா. இந்த நேரத்திலையா? எனக்கு முதல்ல ஒண்ணுக்கு போகணும். அந்த பேயின் கழுத்தில கை வச்சதுமே பெண்ல போயிருப்பேன். நல்ல காலம். என் ரெஃப்ளக்ஸ் சக்திகள் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கு. பாத்ரூம் எங்கே இருக்கு? தேவா காட்டினான். குரு போய் கதவை அடைத்த மறுவினாடி கதவை வேகமாக திறந்தவாறு கத்தினான். டேய் தேவா, இங்கே பாரு, ஒரே ரத்தமா இருக்கு. தேவா ஓடிச் சென்று பார்த்தான். பாத்ரூம் சிங்க் அருகே கையகலத்திற்கு ரத்தம் கொட்டி உறைந்து போயிருந்தது. தேவாவும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாலும் சற்றுச் சமாளித்து, இது ரத்தம் இல்லடா. ஒயிட் வாஷ் பண்ணும்போது பெயிண்ட் ஏதாவது சிந்தி இருக்கும் என்றான். இது பெயிண்ட் மாதிரி தெரியலடா. பாரு, பிசுன்னு ஒட்டுது. காலால் லேசாக தொட்டு பார்த்து சொன்னான். எடுத்துக்கெல்லாம் பயப்படாதேடா. காலையில சேர்வை வரட்டும், கேட்கலாம். குரு படுக்கையில் வந்து படுத்த பிறகும் ஒரு மாதிரி இருந்தான். இந்த காம்போஸ் மாத்திரையை சாப்பிட்டு படு. காலையில எல்லாம் சரி ஆயிரும். படுத்தவுடன் இருவரும் தூங்கிவிட்டார்கள். காலையில் குரு கண்விழிக்கும் பொழுது 10 மணிக்கு மேலாகி இருந்தது. தேவா குளித்து முடித்துவிட்டு தலை சீவிக் கொண்டிருந்தான். குரு எழுந்ததை பார்த்தவுடன் அவனருகே வந்தான். என்ன குரு, நல்லா தூங்கினியா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லடா. நேத்து நடந்தது எல்லாம் கனவு மாதிரி தெரியுது. கழுத்து மட்டும் இன்னும் லேசா வலிக்குது. உன்னை பத்தித்தாண்டா இவ்வளவு நேரம் யோசிச்சேன். உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு வருத்தமாயிருந்தது. நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். எள்ளுதான் என்னைக்கு காயணும். நீ எதுக்கு அனாவசியமா என்னோடு காயணும்? நீ பழையபடி மெட்ராஸுக்கு போக ஏற்பாடு செய்யறேன். வேண்டாண்டா தேவா. நவ் ஐ ஆம் ஆல்ரைட்.
இப்படி ஒரு நிலைமையில உன்னை மட்டும் தனியா இங்கே விட எனக்கும் விருப்பமில்லை. இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. இப்ப நான் பழைய குரு. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுமே. அடிபட்ட மாதிரித்தான் இருக்கு. ஊஹூம். ஒருத்தன் தன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சிங்கப்பூர் போறானாம். பொண்டாட்டிய லாட்ஜில விட்டுட்டு தனியா ஊரைச் சுத்தி இருக்கான். பலான இடத்துக்கு வந்ததும் இவனுக்கும் ஆசை வந்துருச்சு. ஒரு பொண்ணை பார்த்து வர்றியா?ன்னு கேட்டிருக்கான். அவ 1000 ரூபாய் கேட்டிருக்கா. அவ்வளவு எல்லாம் தர முடியாது. 50 ரூபா தருவேன் வர்றியா?ன்னு கேட்டிருக்கான். அதுக்கு வேற ஆளப்பாரு?ன்னு அவ போயிட்டாளாம். அவன் வெறுத்து போய் மறுபடியும் லாட்ஜுக்கு வந்து தன்னோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பக்கத்தில இருக்கிற ரெஸ்டாரண்டுக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பலான இடத்தில் பார்த்தானே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அவனை பார்த்து இளக்காரமா 50 ரூபாய்க்கு உனக்கு இப்படிப்பட்ட கிராக்கிதான்யா கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாளாம். இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? நம்பறேன். நீ பழைய குரு ஆயிட்டே. இதுக்கு மேல தாங்காது. இருவரும் சிரித்தார்கள். அப்பொழுது அரண்மனைக்கு அருகே பெருத்த சத்தம் கேட்கத் தொடங்கியது. இருவரும் எழுந்து சென்று சாளரத்தின் வழியாக பார்த்தார்கள். மறுகணம் இருவர் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது. 2 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த சாரட் வண்டி ஒன்று அரண்மனையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதன் மீது மிகப்பெரிய மீசை வைத்திருந்த ஒருவன் சாட்டை கம்பை வேகமாக குதிரைகள் மீது தட்டியவாறு ஓட்டிக்கொண்டு வந்தான். சாரட் வண்டி அரண்மனை வாசலருகே வந்து நின்றது. நின்றவுடன் மீசைக்காரன் கீழே இறங்கி சாரட்டின் கதவை பவ்யமாக திறந்துவிட்டான். அடுத்த வினாடி அதில் இருந்து இறங்கிய நபரை பார்த்தவுடன் தேவா விவரிக்க இயலாத உணர்ச்சிகளுக்குள் சிக்கித் தவித்தான். வரச் சொல்லுங்க. சற்று நேரம் கழித்து தேவா, நரேன், குரு மூவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாப்பிட்டவாறே நரேன் கேட்டான். எதுக்கும் இன்னொரு முறை யோசனை பண்ணிப் பாரு தேவா. எதைச் சொல்றே? இங்கே தங்கறதைப் பத்தி. இல்லை நரேன். நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்லை. ஏன் இவ்வளவு பயப்படுறே? பாட்டி இந்த அரண்மனையில பேய் உலாத்திரதாகவும் அதனாலதான் இங்கே தங்காமல் ஓடிவந்திட்டதாகவும் அம்மா கிட்டே அடிக்கடி சொல்வாங்க. பிறகு நீண்ட நேரம் தேவாவுடன் பேசிவிட்டு மாலையில் கிளம்பிச் சென்றான் நரேன். அவர்களை வழியனுப்ப வாசல் வரை வந்த தேவா சாரட்டை ஓட்டும் வண்டிக்காரனை கூர்ந்து பார்த்தான். இவனும் பெரிய மீசைதான் வைத்திருக்கிறான். ஆனால் நேற்று பார்த்தவன் இவன் இல்லை. அவன் முகம் பக்கத்தில் பார்த்ததால் நன்றாக நினைவுக்கு வருகிறது. நேற்று இருட்டில் பார்த்த சேர்வையின் மகள் கூட அந்த பெண் மாதிரித்தான் தெரிந்தாள். ஆனால் முகத்தை பார்க்க முடியவில்லை. இன்னொரு தடவை அவளை பார்த்தே ஆக வேண்டும். சேர்வைக்கு ஒருவேளை தலை இல்லாத பேயைப் பற்றி ஏதாவது தெரிந்திருக்கலாம் என்று நரேன் சொன்னது நினைவுக்கு வந்தது. அடுத்து பாத்ரூமில் முதல் நாள் பார்த்த இரத்தக் கரையும் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே சேர்வையை கூட்டி வருமாறு சொன்னான். என்ன ராசா, கூப்பிட்டீங்களாமே என்றார் சேர்வை. நேத்து பாத்ரூம்ல ஒரே இரத்தக்கரையா இருந்ததே. எப்படி வந்தது? இரத்தக்கரையா? எங்கே பார்க்கலாம்? குரு பின்தொடர மூவரும் பாத்ரூம் அருகே சென்றார்கள். சேர்வை திறந்து பார்க்க அந்த இடம் சுத்தமாக பளிச் என்றிருந்தது. ஒண்ணும் இல்லையே? வியப்புடன் கேட்டார் சேர்வை. நான் போகும்போது கூட இருந்ததே. இது குரு. ஏதாவது பூனை ராத்திரில எதையாவது பிடிச்சிட்டு வந்து தின்னுருக்கும். அந்த கரையா இருக்கும். இப்ப காணோமே. வேலைக்காரங்க யாராவது சுத்தம் பண்ணி இருக்கலாம். இதை போய் பெரிசுபடுத்தறீங்களே. இல்லை சேர்வை. இந்த அரண்மனையில என்னென்னமோ நடக்குது. தலை இல்லாத பேய் ஒன்னு சாரட் வண்டில வந்ததா அந்த சினிமாக்காரங்க சொன்னதா வந்ததே. படிச்சீங்களா? நீங்க அந்த பேயை பார்த்திருக்கீங்களா? படிச்சேன். நான் நேர்ல பார்த்தது இல்லை. ஆனா நம்ம ஊர்ல சில பேர் இதுக்கு முன்னாடி இந்த பேயை பார்த்த சொல்வாங்க. எப்படி பார்த்தாங்களாம்? அது ஏதாவது பேசிச்சா? தலையே இல்லாத பேய் எப்படி பேசும்? அப்படியே பார்த்தாலும் அதுகிட்ட போய் யாராவது பேசுவாங்களா ராசா? அவனவன் பாத்துட்டு வேட்டில கழிஞ்சு போய் வேகமாய் ஓடி வந்திருக்கானுக. 2 பேரு அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கானுக. ஆத்துக்கு அந்த பக்கமா தான் அந்த பேய் வர்றதா சொல்றாங்க. இது யாரோட பேய்? எதுக்காக இங்கேயே சுத்தி வருதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிச்சயமா தெரியலை. ஆனா ஒரு சந்தேகமும் இருக்குது. என்ன சந்தேகம்? விவரமா சொல்லுங்க. அவர் சற்று யோசித்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். பிறகு நேரம் இருட்டிப் போச்சு தம்பி, இப்ப வேண்டாம். இன்னொரு நாளைக்கு சொல்றேன் என்றார். மூவரும் பேசியபடியே அரண்மனை வாசலிலிருந்து புல்வெளிக்கு வந்தார்கள். அப்பொழுது ஓர் உருவம் அவர்களை நோக்கி வேகமாக ஓடிவந்தது. அருகில் வந்தவுடன் அந்த உருவம் யார் என்று தெரிந்து குருவும் தேவாவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அது அவர்கள் முதல் நாள் பார்த்த மீசைக்காரனேதான்.
ஒரு கையில் நீண்ட கம்பும் மற்றொரு கையில் ஒரு பையும் வைத்திருந்தான். வேட்டியை தார் பாய்ச்சி கட்டி இருந்தான். சட்டை அணியாத வெற்று மார்பு. மார்பிலும் அவன் வைத்திருந்த பையிலும் இரத்தக்கரை தென்பட்டது. 7. தேவா அந்த மீசைக்காரன் வந்து நின்ற கோலத்தை பார்த்து திகைத்து போய்விட்டான். குருவிற்கு அவனை பார்க்கவே பயமாக இருந்தது. அந்த மீசைக்காரன் சேர்வைக்கருகே வந்து நின்றான். சேர்வை அவனை பார்த்து பதறியபடி கேட்டார். என்ன காளியப்பா, உடம்பெல்லாம் ரத்தம். பையில் வேறு ரத்தமா இருக்கு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? காட்டுக்குள்ளே போய் முசல் புடிச்சேன் முதலாளி. 2 மொரட்டு முசல் சிக்கிச்சி. புடிச்சிட்டு வந்தேனா இந்த வாடைய பார்த்து ஒரு நரி பின்னாடியே வந்து என்மேல பாஞ்சிருச்சி. நகத்தை வச்சி நெஞ்சில கிழிச்சிருச்சி. அப்புறம் அதை அடிச்சு புட்டேன்னு வச்சுக்கங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு முசலு என்றவாறு பைக்குள்ளிலிருந்து ஒரு முயலை எடுத்து நீட்டினான். எனக்கு வேண்டாம் காளியப்பா. ராசா, உங்களுக்கு முயல் கறி பிடிக்குமா? 2 முயலையும் சமயக்காரன்கிட்ட தரச் சொல்லட்டுமா? வேண்டாம் சேர்வை. இது யாரு? மீசைக்காரனை பார்த்து கேட்டான். இவன் ஒரு அனாதை பயபுள்ளை. சொந்த ஊரு சோலைப்பட்டியாம். ஏதாவது வேலை குடுங்கன்னு கேட்டான். ஆளு ஓங்குதாங்க இருக்கான் பாருங்க. அதனால ராத்திரி ஊர் காவலுக்கு இருடான்னு சொல்லி வச்சு புட்டேன். இவன் இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு என்றான் குரு. ஆச்சு, இந்த வெள்ளி வந்தா 1 மாசம். அந்த சினிமாக்காரியோட அம்மா சாகறதுக்கு முன்னாடியா பின்னாடியா? அந்தச் சமயத்திலதான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உடனே காளியப்பன் குருவை முறைத்து பார்த்தான். அவன் பார்வையில் சற்று கடுமை தெரிந்தது. நேத்தி ராத்திரி நாங்க கார்ல வரும்போது கூட நடுவழில வந்து என்னமோ சொல்லிட்டு ஓடிட்டான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலை என்றான் தேவா. ஆளுதான் இப்படி இருக்கானே ஒழிய கொஞ்சம் அரைக்கிருக்கு சம்பந்தமில்லாம பேசுவான். பாவமா இருக்கேன்னுதான் வேலைக்கு வச்சேன். காளியப்பன் தேவாவை பார்த்துச் சிரித்தான். அன்று இரவு 10 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. தேவாவும் குருவும் படுக்கையில் படுத்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். பகல் நேரத்தில் இந்த இடம் சொர்க்க பூமி மாதிரி சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்குடா. ராத்திரி வந்துட்டா தான் பேய் மாளிகைக்கு குடி வந்த மாதிரி தோணுது என்றான் குரு. நேத்தைய விட இன்னைக்கு பரவாயில்லை. நிறைய வேலைக்காரங்க வந்ததினால கலகலப்பா இருக்கு. போக போக எல்லாம் சரியா போயிடும். நேத்திக்கு பாரு, அந்த மீசைக்காரனை பத்தி என்னென்னவோ நினைச்சு பயந்தோம். இன்னைக்கு அவனை பத்தி தெரிஞ்சதும் பாவமாயிருந்தது. நீ யாரையும் உடனே நம்பிர்ரே தேவா. எனக்கு அந்த மீசைக்காரன் மேல மட்டுமில்லை, அந்த சேர்வை மேல கூட சந்தேகமாத்தான் இருக்கு. சேச்சே, அவர் பரம்பரையே எங்க ஜமீன்ல கணக்கு பிள்ளையா இருந்தது. நீ அரண்டவன். உனக்கு எல்லார் மீதும் சந்தேகமாத்தான் இருக்கும். சொன்னா நீ நம்பமாட்டே. இவ்வளவு நாள் கோர்ட்ல கேஸ் போட்ட உன் தம்பி இப்ப திடீர்னு அன்பு மழை பொழியறாரே. இவ்வளவு நாள் அந்த பாசம் எங்கே போச்சு? இதற்கு பதில் சொல்லாமல் தேவா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று நேரம் கழித்து இருவரும் தூங்கிப் போனார்கள். இரவு 12 மணியை கடக்க ஆரம்பித்த பொழுது ஏதோ ஓர் ஓசை கேட்டு தேவாவிற்கு உடனே விழிப்பு வந்தது. பக்கத்து கட்டிலை பார்த்தான். குரு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். சற்று நேரம் அமைதியாக இருந்தது. பிறகு மறுபடியும் அந்த ஓசை கேட்டது. தேவா கூர்ந்து கேட்டான். பக்கத்து அறைக்குள் இருந்துதான் அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது. என்ன என்று பார்த்துவிடலாம் என்ற முடிவுடன் எழுந்து போய் கதவை திறந்தான். தாழ்பாளை நீக்கும் ஓசையை கேட்டவுடன் குரு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். தூரத்து இருட்டில் கதவருகே நின்ற தேவாவை பார்த்து, ஐயோ பேய் பேய் பே. டேய் குரு, நான் தாண்டா. ஏன் கத்தரே? தேவா நீயா? இந்நேரம் எதுக்கு கதவை திறக்கரே? பக்கத்து ரூமிலே ஏதோ சத்தம் கேக்குது. என்னென்ன பாத்துட்டு வரலாம்னுதான். வேண்டாண்டா தேவா, போகாதே. எனக்கு பயமா இருக்கு. ஒன்னொன்னுக்கும் பயந்தா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. உனக்கு தனியா இருக்க பயமா இருந்தா நீயும் என்னோடு வர்றியா? குருவுக்கு அவனுடன் செல்வதற்கும் பயம். தனியாக இங்கே இருப்பதற்கும் பயம். பிறகு ஒரு முடிவுடன் தேவாவுடன் சென்றான். இருவரும் பக்கத்து அறையை நோக்கிச் சென்றார்கள். அந்த அறையில் தான் தீப்தியின் தாய் ரேஷ்மா இறந்து கிடந்தது. வாசற்கதவில் பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதன்மேல் போலீஸ் வைத்த சீல் கூட அப்படியே இருந்தது. கதவு பூட்டி இருக்கே. உள்ளே இருந்து எப்படி சத்தம் வரும்? உள்ளே யார் இருக்கா? குரு பயத்தில் சத்தமாக கேட்டான். உஸ், மெதுவா பேசுடா என்றவாறு கதவில் காதை வைத்து கேட்டான். எந்த சத்தமும் கேட்கவில்லை. சற்று நேரம் கழித்து உள்ளிருக்கும் கனமான ஏதோ ஒரு பொருளை தரையில் இழுப்பது போல சர் என்று நாராசமாக ஒலித்தது. தொடர்ந்து கடமுடா என்று ஏதோ சில பொருட்கள் கீழே விழுந்து உருண்டு ஓடுவது போல கேட்டது. டேய், யாரது? உள்ளே யார் இருக்கா? என்னடா பண்றே?
பலமாக குரல் கொடுத்தான் குரு. உடனே ஏதோ ஒரு பொருள் தரையில் விழுவது கேட்டது. தொடர்ந்து யாரோ ஓடும் ஓசை. டமார் என்ற சத்தம். பிறகு ஒரே அமைதி. 5 நிமிடங்கள் நின்று பார்த்தார்கள். ஒரு ஓசையும் வரவில்லை. என்னடா சத்தத்தையே காணோம். ஆள் ஓடிட்டானா? எங்கேடா ஓடுவான்? ஜன்னல் வழியா குதிச்சா ஆத்திலதான் விழணும். ஒருவேளை உள்ளேயே இருக்கானோ என்னமோ. கதவை பூட்டி வச்சு 1 மாசம் ஆகுது. எப்படி உள்ளேயே இருப்பான்? ஒருவேளை பேயாத்தான் இருக்கும். வேண்டாம் தேவா, வா போய் படுக்கலாம். மறுபடியும் தங்களுடைய அறைக்குள் வந்தார்கள். குரு, எனக்கென்னவோ இது பேய் மாதிரி தெரியலை. பேயா இருந்தா எதுக்காக உருட்டணும்? உயிரோட இருக்கிறப்ப எதையாவது விட்டுட்டு போயிருக்கணும். இப்ப ஆவியா வந்து அதை தேடுதுன்னு நினைக்கிறேன். தேவா ஜன்னல் அருகே வந்து எட்டி பார்த்தான். கிட்டத்தட்ட 100 அடி உயரம் இருந்தது. கீழே ஒரே புதராக மண்டி கிடந்தது. அதை அடுத்து ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே எப்படிடா போவான்? இது பேயோட வேலையாத்தான் இருக்கும் என்றவன் கையை பிடித்து தேவா அவசரமாக அழுத்தினான். டேய் குரு, அந்த புதர் பக்கம் யாரோ ஒரு உருவம் போகுது. குரு பார்த்தான். பக்கத்து அறைக்கு நேர் கீழே இருந்த புதருக்குள் ஓர் உருவம் மறைந்து சென்று கொண்டிருந்தது. அதை அடுத்து இன்னொரு உருவமும் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தது. இரண்டுமே ஆனா பெண்ணா என்று தெரியவில்லை. தேவா, நீ சொன்ன மாதிரி இது யாரோ மனுஷங்க மாதிரிதான் தெரியுது. வாடா, இவங்களை சும்மா விடக் கூடாது. இருவரும் வேகமாக கீழே சென்றார்கள். அந்த புறத்தைச் சுற்றி இருந்த புதருக்கருகே வந்தார்கள். ஒருவரும் தட்டுப்படவில்லை. மறைந்து இருந்து மௌனமாக கவனித்தார்கள். சற்று நேரம் கழித்து ஒரு புதர் அசைந்தது. ஒரு உருவம் அதில் இருந்து வெளிப்பட்டு பதுங்கிச் செல்ல ஆரம்பித்தது. குரு வேகமாக ஓடிச் சென்று அந்த உருவத்தின் மேல் பாய்ந்தான். இருவரும் கட்டிப் புரண்டார்கள். தேவாவும் ஓடிச் சென்று குருவுடன் புரளும் அந்த உருவத்தை பிடித்து இழுத்தான். அது அந்த மீசைக்கார காளியப்பன். குரு அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான். நீதானடா அரண்மனைக்குள்ள புகுந்து உருட்டினது? எதுக்காகடா வந்தே? மீண்டும் அடித்தான். நான் அரண்மனைக்குள்ளே வரலை சாமி, பரிதாபமாகச் சொன்னான். குரு மீண்டும் அடிக்கப் போக தேவா அவனை தடுத்தான். இந்த நேரத்தில இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கே என்று மிரட்டினான் தேவா. முசல் புடிக்கிறதுக்காக வந்தேன். போய் சொன்னே, பல்லை பேத்துருவேன். உங்கூட இன்னொருத்தன் வந்தானே, அவன் யாரு? யாரும் வரலை சாமி, நான் மட்டும்தான் வந்தேன். ஒரு முசலு புதருக்குள்ளே போச்சு. அதை தேடித்தான் வந்தேன். மறுபடியும் பொய்யாடா சொல்றே? குரு எட்டி உதைத்தான். காளியப்பன் பரிதாபமாக கெஞ்சியவாறு இருவர் காலையும் தொட்டு வணங்கி, சத்தியமா முசல் புடிக்கத்தான் வந்தேன் சாமிகளா. என்னை அடிக்காதீங்க. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்றான். குரு, விட்டிருடா, பாவமா இருக்கு. கிறுக்கு பயலை போட்டு அடிச்சு என்ன பிரயோசனம்? இல்லடா, எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு உயரத்தில் இருந்து திடீர்னு எப்படி கீழே வருவான்? சுத்தி வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரமாச்சு பாரு. கயிறு கூட தொங்கலை. அங்கிருந்து குதிச்சா எலும்பு கூட மிஞ்சாது. அனாவசியமா சந்தேகப்படாதே. இதோ பாரு காளியப்பா, இனிமே இப்படி எல்லாம் வராதே. போயிரு. காளியப்பன் மீண்டும் ஒருமுறை அவர்கள் காலை தொட்டு கும்பிட்டுவிட்டு வேறு பக்கமாக ஓடினான். மறுநாள் காலையில் போலீஸ் ஜீப் ஒன்று அரண்மனை வாசலில் வந்து நின்றது. 8. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதவன் தேவாவுடன் கை குலுக்கிவிட்டு எதிரில் இருந்த சோபாவில் உட்கார்ந்தார். குரு பக்கத்தில் இருந்த டேபிளில் சாய்ந்தவாறு நின்று கொண்டிருந்தான். என்ன இன்ஸ்பெக்டர், திடீர்னு இந்த பக்கம் என்றான் தேவா. இந்தச் சாவியை குடுத்திட்டு போகலாம்னு வந்தேன் என்றவாறு சீல் வைக்கப்பட்டிருந்த அறையின் சாவியை நீட்டினார். ரேஷ்மா சாவை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? நட்சத்திரக்குறி இம். ஏதோ ஒன்னை பார்த்து பயந்து அதிர்ச்சியில செத்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. விசாரணையிலையும் அந்த முடிவுக்குத்தான் வந்தோம். அதனால கேஸ் முடிஞ்சு ஃபைலை குளோஸ் பண்ணிட்டோம். இனி இந்தச் சாவி தேவை இல்லை. உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா எனக்கு உடனே சொல்லி அனுப்புங்க. நேத்து கூட அந்த அறையில் யாரோ எதையோ உருட்டற சத்தம் கேட்டது. கதவு பூட்டி இருக்கிறதால எதுவும் செய்ய முடியலை. அப்படியா? வாங்க பார்க்கலாம். மூவரும் பூட்டி இருந்த அறைக்கு வந்தார்கள். சீலை உடைத்து கதவை திறந்து உள்ளே சென்றார்கள். உள்ளே இருந்த பொருட்கள் அப்படியே இருந்தன. யாரும் நடமாடிய மாதிரி கூட தெரியவில்லை. அப்படி எதுவும் தெரியலையே தேவா என்றார் மாதவன். தேவாவுக்கு புதிராக இருந்தது. கூறு. தர்மசங்கடமாக தேவாவை பார்த்தான். பிறகு இன்ஸ்பெக்டரை பார்த்து, நாங்க சந்தேகப்பட்டு கீழே போய் பார்த்தோம். அப்ப காளியப்பன்னு ஒருத்தன் புதருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். புடிச்சு கேட்டதுக்கு முயல் புடிக்க வந்ததா புழுகினான் என்றான். யார் அது? காளியப்பன்.
அவனை உடனே கூட்டிட்டு வாங்க. அவனை பார்த்தா அரை பைத்தியம் மாதிரி தெரியுது. அவன் உண்மையிலேயே முயல் பிடிக்கத்தான் வந்திருக்கலாம். நீங்க சும்மா இருங்க தேவா. எதையும் தீர விசாரிக்கணும். சற்று நேரம் கழித்து காளியப்பனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சேர்வையும் பதறிப் போய் ஓடி வந்தார். சார், இவன் எந்த தப்பு தண்டாவும் செய்திருக்க மாட்டான். ஆள் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பானே ஒழிய ரொம்ப நல்லவன். கிறுக்கு பய. ராத்திரி தூக்கம் வராம இங்கே சுத்தி இருப்பான். இன்ஸ்பெக்டரை பார்த்து கெஞ்சினார் சேர்வை. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். இவனை ஜீப்பில் ஏத்துங்க. ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா தானா உண்மை வெளிவந்திரும். ஜீப் கிளம்பியதும் சேர்வை வெறுப்புடன் வெளியேறினார். தேவாவிற்கு அன்று நிறைய வேலைகள் இருந்தன. ஜமீன் நிர்வாகம் முழுவதையும் ஒருமுறை பார்வையிட்டுவிட்டு தேயிலை தோட்டத்தைச் சுற்றி பார்க்க கிளம்பினான். எஸ்டேட் மேனேஜர் கன்னியப்பன் தேவாவையும் குருவையும் மரியாதையுடன் வரவேற்றான். என்ன கன்னியப்பன், வேலை எல்லாம் எப்படி இருக்கு என்றான் தேவா. இந்த வருஷம் பரவாயில்லை சார். சீசன் நல்லா இருக்கு. 10 டன் அதிகமா விளையும்னு எதிர்பார்க்கிறோம். சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. குருவை பார்த்து கேட்டான். என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட். பேரு குருபிரசாத். ஹி வாஸ் மை கிளாஸ்மேட் இன் பச்சையப்பாஸ். அதுதானே பார்த்தேன். எங்கோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. பச்சையம்மா பேரனா நீங்க? யோ, பார்த்தா டீசண்டா இருக்கே. இங்கிலீஷ் தெரியாதா உனக்கு? பச்சையப்பன் கல்லூரியில் நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். இப்ப புரியுதா? யாரா இந்த ஆளு? தேவாவை பார்த்து கேட்டான். இவர் தாண்டா டி எஸ்டேட் மேனேஜர். இவங்க மணியக்காரர் பரம்பரை. அந்த காலத்தில் தோட்ட மணியம்னு சொல்லுவாங்க. இப்ப எஸ்டேட் மேனேஜர். பேருதான் மாறி இருக்கு. இவங்க எங்க குடும்பத்தில வச்சிருக்கிற மரியாதை இன்னும் அப்படியேதான் இருக்கு. எஸ்டேட் முழுக்க சுற்றி பார்த்துவிட்டு அன்று இரவு அங்குள்ள பங்களாவில் தங்கிவிட்டு மறுநாள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்கள். சற்று நேரத்தில் டெலிபோன் ஒலித்தது. ஹலோ தேவா ஹியர். நான் இன்ஸ்பெக்டர் மாதவன். காளியப்பனை எல்லா வகையிலும் விசாரிச்சோம். அவனிடமிருந்து உருப்படியா ஒன்னும் கிடைக்கலை. நிஜமாவே அப்பாவிதான். அதனால போகச் சொல்லிட்டோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அரை பைத்தியம்னு. இருந்தாலும் எங்க சந்தேகம் முழுக்க தீரலை. வேறு ஏதாவது சந்தேகப்படும்படியா நடந்தா எனக்கு தகவல் கொடுங்க. ஓ கே இன்ஸ்பெக்டர். ரிசீவரை வைத்தவுடன் குரு கேட்டான். என்ன காளியப்பனை விட்டுட்டாங்களா? இது தாண்டா போலீஸ். போடா. யாரை பார்த்தாலும் சந்தேகப்படாதே. அது இருக்கட்டும். தென்னந்தோப்பில இன்னிக்கு காய் பறிக்கிறாங்களாம். வர்றியா பார்த்துட்டு வருவோம். நான் வரலைப்பா. நேத்து அலுப்பு இன்னும் மூட்டுக்கு மூட்டு வலிக்குது. நான் ரெஸ்ட் எடுக்கப் போறேன். நீ போயிட்டு வா. தனியா இருக்க பயமா இருக்காதே. பகல்லையா? என்னை ரொம்ப கேவலமா நினைக்காதேடா தேவா. தேவா சிரித்தவாறு வெளியேறி காரில் ஏறி தென்னந்தோப்புக்கு வந்தான். சற்று நேரம் அங்கு நடக்கும் வேலைகளை கவனித்துவிட்டு மெதுவாக தோப்பைச் சுற்றி வந்தான். அப்பொழுது சற்று தூரத்தில் வயல் வரப்பினூடே ஒரு பெண் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. அதை பார்த்த தேவாவின் முகம் உடனே மாறியது. இவள் அந்த பெண்ணேதான். இரவில் காரில் வந்து மண்டை ஓட்டை வைத்துவிட்டு ஓடியவள். இவளை விடக்கூடாது. வேகமாக அவளை நோக்கி ஓடினான். தன் பின்னால் யாரோ ஓடி வருவதை உணர்ந்த அந்த பெண் திரும்பி பார்த்தாள். தேவாவை பார்த்தவுடன் வேகமாக ஓட ஆரம்பித்தாள். தேவா வேகமாக ஓடி அவள் கையை பற்றி இழுத்தான். அவள் கண்களில் திகில் தெரிந்தது. ஏய், நீதானே அன்னைக்கு நடுவழில வந்து காரை மறிச்சது? மிரட்டும் குரலில் கேட்டான். அவள் இல்லை என்பது போல் பயத்துடன் தலை ஆட்டினாள். போய் சொன்னே, கழுத்தை நெரிச்சு தென்னைக்கு உரமா போட்டிருவேன். நீதானே காருக்குள்ளே மண்டை ஓட்டை வச்சிட்டு போனே. எதுக்கு வச்சே? நீங்க என்னென்னவோ சொல்றீங்க. எனக்கு ஒன்னும் தெரியாது. அவள் கண் கலங்கி குரல் பிசிரடித்தது. உண்மையை சொல்லு. யார் நீ? நான் ராமலிங்க சேர்வையோட பொண்ணு. எதுக்காக நடுராத்திரில காட்டுக்குள்ளே வந்தே? இரட்டை மேற்கோள்குறி. நான் வரலை. எனக்கு ஒன்னும் தெரியாது. உண்மையை சொல்லப் போறியா இல்லையா? கையை ஓங்கினான். அவள் உடனே ஆ என்று கதறி அழ ஆரம்பித்தாள். ஏய் எதுக்கு அழறே? அவள் அழுகை அதிகரித்தது. தேவாவுக்கு எரிச்சலாக வந்தது. பிறகு பரிதாபம் எழுந்தது. கையை விட்டான். அவள் அழுது கொண்டே ஓடத் தொடங்கினாள். தேவா அவளை பின்தொடரவில்லை. தப்பு பண்ணி விட்டோமோ? இவள் அவளாக இருக்காது. அன்று இருட்டில் அவள் முகத்தை சரியாக பார்க்கவில்லை. சே, குரு மாதிரி எனக்கும் யாரை பார்த்தாலும் சந்தேகம் வருகிறது. இக்காட்சியை மறைந்திருந்து பார்த்த இரு கண்களில் கொலைவெறி தெரிந்தது. அன்று இரவு தேவா படுக்கும்பொழுது நீண்ட நேரம் தூக்கமே வரவில்லை. இன்னொரு பக்கத்தில் தேவாவுக்கு அந்த பெண்ணின் நினைவு வதைக்க ஆரம்பித்தது. பாவம், எப்படி மிரண்டு அழுது விட்டாள்.
நாளை அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மறுநாள் காலையில் தேவா மட்டும் தனியாக ராமலிங்க சேர்வையின் வீட்டுக்கு வந்தான். வீடு உள்புறம் பூட்டிக் கிடந்தது. தட்டினான். சற்று நேரம் கழித்து கதவை திறந்து விஜயா எட்டி பார்த்தாள். தேவாவை பார்த்தவுடன் அவள் முகத்தில் திகில் தெரிந்தது. சேர்வை இல்லையா என்றான் தேவா. இல்லை, தோப்புக்கு போயிருக்கார். பயத்துடன் சொன்னாள். நான் வந்தா வாசல்ல வச்சுத்தான் பேசணும்னு சேர்வை சொல்லி இருக்காரா? அவள் உடனே அவசரமாக கதவை நன்றாகத் திறந்து உள்ளே வந்து உட்காருங்க என்றாள். தேவா ஹாலில் உள்ள நாட்காலியில் அமர்ந்தவுடன் அவள் அவசரமாக அடுத்த அறைக்குள் நுழைய முயன்றாள். விஜயா, கொஞ்சம் நில்லு. நான் உன்னை தேடித்தான் வந்தேன். மறுபடியும் அவள் முகத்தில் பயம் சூழத் தொடங்கியது. ஐ ஆம் சாரி. நேத்து நான் உன்கிட்டே முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். ராத்திரி பூரா அதை நினைச்சு தூக்கமே இல்லை. நான் இந்த ஊருக்கு ராத்திரில வரும்போது உன்னை மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நடந்ததை சொல்லிவிட்டு உன்னை பார்த்த உடனே தான் அந்த பொண்ணுன்னு நினைச்சு கடுமையா பேசி கைய புடிச்சு இழுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு. என்னங்க இதுக்கு போயி? நீங்க ராசா பரம்பரை. உங்ககிட்டே பரம்பரையா வேலை பார்த்தவங்க நாங்க. என்கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்கிறது நல்லா இருக்காது. நேத்து நீ அழுதுகிட்டே போனது இன்னமும் என் நெஞ்சை அறுக்குது. ஆமா, நீ எதுக்கு என்னை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சே? அதை பார்த்த உடனேதான் என் சந்தேகம் அதிகமா போச்சு. வந்து வந்து சும்மா பயப்படாம சொல்லு. உங்க தாத்தா விஜயரங்க முத்துரகுநாத பூபதியை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லி இருக்காரு. அவரு பொம்பளைங்க விஷயத்தில் ரொம்ப மோசம்னு. நீங்க திடீர்னு ஓடி வர்றத பார்த்ததும் அவரை மாதிரித்தான் நீங்களும் இருப்பீங்கன்னு பயத்தில் ஓட ஆரம்பிச்சேன். என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? எங்கே என் முகத்தை நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லு. விஜயா அவன் முகத்தை ஏறிட்டுவிட்டு நாணத்தால் முகம் சிவந்து தலையை குனிந்து கொண்டாள். நான் இதுவரைக்கும் எந்த பெண்ணிடமும் அளவுக்கு மீறி பேசியதே இல்லை. தொட்டது கிடையாது. முதல்ல உன் கையைத்தான் பிடிச்சேன். பிடிச்சதில இருந்து மனசும் சரியில்லை. அவள் முகம் பூரிப்பிலும் வெட்கத்திலும் சிவக்க ஆரம்பித்தது. விஜி, உன்னை நான் விஜின்னு கூப்பிடலாமா? அப்படி கூப்பிடணும்னுதான் எனக்கு ஆசையா இருக்கு. விஜி, என்னை நீ மன்னிச்சிட்டேன்னா என்னை நிமிர்ந்து பார்த்து ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சிரி பார்க்கலாம். அப்பொழுது சேர்வை அங்கு வந்தார். தேவாவும் தன் மகளும் அருகருகே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் முகம் மாறத் தொடங்கியது. 9. சேர்வை தன் மனதில் உள்ள எண்ணங்களை அடக்கியவாறு தேவாவை வரவேற்றார். வாங்க ராசா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பி இருந்தா நானே தேடி வந்திருப்பேனே. அந்த தலை இல்லாத பேய் விஷயமா ஏதோ தெரியும்னு சொன்னீங்களே, அதை தெரிஞ்சிட்டு போகலாம்னு வந்தேன். அவர் சற்று யோசித்துவிட்டு, நாளைக்கு எஸ்டேட்ல போய் கணக்குகளை சரிபார்க்கணும்னு சொன்னீங்களே, அப்ப விவரமா சொல்றேன் என்றார். இல்லை சேர்வை, நான் நாளைக்கு எஸ்டேட் போகலை. தென்னந்தோப்பில ஒரு சின்ன வேலை இருக்கு. நேத்திக்கு அங்கேதானே போனீங்க. இன்னும் காய் பறிச்சு முடியலையா? அதுக்கு இல்லை. நேத்து தோப்பில இருந்து வயக்காட்டு வழியா வரும்போது ஒரு அம்மன் சிலை மேல விழுந்துட்டேன். முதல்ல அது கல்லுன்னு நினைச்சேன். அப்புறம் தான் அது தேவியோட சிலைன்னு இன்னைக்கு தெரிஞ்சது. அதனால மன்னிப்பு கேட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம்னு இருக்கேன் என்றவாறு பக்கத்தில் நின்றிருந்த விஜயாவை ஓரக் கண்ணால் பார்த்தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கத்தில் அம்மன் சிலையே கிடையாதே. வரப்பு மேட்டில ஒதுங்கி இருந்தது. சின்னதா அழகா இருக்கும். மறுபடியும் விஜயை பார்த்தான். அவள் தலை குனிந்து சிரித்தாள். நான் பார்த்ததே இல்லையே. அது இருக்கட்டும் சேர்வை, நான் வந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? சேர்வை சற்று தயங்கி, ராசாவுக்கு ஆட்சேபனை இல்லேன்னா இப்படியே 6 வரைக்கும் நடந்துக்கிட்டே பேசலாமே என்றார். தேவா உடனே விஜயிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப இருவரும் ஆற்றை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். சேர்வை சற்று நேரம் மௌனமாகவே வந்து கொண்டிருந்தார். என்ன சேர்வை, பேசாமலே வர்றீங்க என்றான் தேவா. ஒண்ணுமில்லை ராசா, எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. அந்த தலை இல்லாத பேயை பத்தி. அது சம்பந்தமாத்தான் நினைச்சுக்கிட்டு வர்றேன். உங்க தாத்தா விஜயரங்க முத்துரகுநாத பூபதி இருக்கிறாரே, அவர் காலத்தில எங்க அப்பா ஜமீன் கணக்கு பிள்ளையா மட்டுமில்ல, உங்க தாத்தாவோட அப்பா அழகிய சொக்கநாத பூபதிக்கு நெருங்கிய நண்பராகவும் ஆலோசகராகவும் இருந்திருக்கார். உங்க தாத்தா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப மோசமானவர். அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாதாம். 2 பொண்டாட்டி, ஜமீனைச் சுத்தி 48 வப்பாட்டி. இது பத்தாதுன்னு அழகான பெண்களை எங்காவது பார்த்தார்னா அவங்களை பலவந்தமா தூக்கிட்டு வந்து அந்த புறத்தில அடைச்சு வச்சு இம்சைப்படுத்துறது. இதில சில பெண்கள் அவமானம் தாங்காம மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த கதை எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சேர்வை.
அந்த தலை இல்லாத பேயைப் பத்தி. அதைத்தான் சொல்ல வர்றேன் ராசா. இதுவரை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே தெரியும். இனி நான் சொல்லப் போறது என்னைத் தவிர யாருக்கும் தெரியாது. யார்கிட்டேயும் இத பத்தி சொல்லக் கூடாதுன்னு உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாராம். எங்க அப்பாவும் சாகரப்ப இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி வெளியே சொல்லாதேன்னு சொன்னாரு. இனி அது தெரியறதனால யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை. ஏன்னா காலம் கடந்திருச்சு பாருங்க. விவரத்தை சொல்லுங்க சேர்வை. எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலை. உங்க தாத்தாவோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமா போச்சு. இந்த ஜமீன் மட்டுமில்லாமல் பக்கத்து ஜமீன்ல இருந்து கூட நிறைய புகார் வர ஆரம்பிச்சது. உங்க பாட்டனார் எவ்வளவோ சொல்லியும் அவர் திருந்தலை. அதனால் உங்க பாட்டனார் மனம் வெறுத்து போய் கடுமையா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சார். ஜமீன்ல வர்றா வருமானம் எதையும் அவர்கிட்ட போகாதபடி பார்த்துக்கிட்டார். யாரும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க கூடாதுன்னு ஜமீன்ல உத்தரவு போட்டார். கையில் பணம் இல்லேன்னா ஓரளவு திருந்துவார்னு அவர் நினைச்சார். இருவரும் ஆற்றின் கரையோரமாக வந்து உட்கார்ந்தார்கள். சேர்வை தொடர்ந்து சொல்லத் தொடங்கினார். கையில் பணவரவு குறைஞ்சதும் உங்க தாத்தாவுக்கு புத்தி குறுக்கு வழில வேலை செய்ய ஆரம்பிச்சது. அந்தச் சமயத்தில ஜமீனைச் சுத்தி பல இடங்கள்ல கொள்ளை ஆரம்பிச்சது. இந்த பக்கமா வண்டி கட்டிட்டு வர்றா வெளிய யாத்ரீகங்க கிட்ட ஒரு முகமூடி கொள்ளைக்காரன் சாரட்டில வந்து கொள்ளை அடிச்சிட்டு போறான்னு நிறைய புகார் வர ஆரம்பிச்சது. அவன் யாரு எங்கிருந்து வர்றான்னு யாருக்குமே தெரியலை. நாங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் அவனை பிடிக்கவே முடியலை. அந்த முகமூடி கொள்ளைக்காரன் வேறு யாரும் இல்லை, உங்க தாத்தாதான்னு எங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. எப்படி? ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டம் 1-2 மாட்டு வண்டிகளும் ஏராளமான பொருட்களோடு இந்த பக்கமா ராத்திரில போயிட்டு இருந்திருக்கு. பெரிய தனவந்தர் குடும்பமாம். 2 பொம்பளைங்க வேறு இருந்திருக்காங்க. நிறைய நகைகளும் பணமும் வச்சிருந்திருக்காங்க. அதனால 2 வஸ்தாதுகளை வேறு துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ நடுவழில சாரட் வண்டில வந்து உங்க தாத்தா வழிமறிச்சி கத்தியை காட்டி மிரட்டி இருக்காரு. பிறகு அதில இருக்கிற வஸ்தாதுகளுக்கும் இவருக்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கு. உங்க தாத்தா வாழ் வித்தையில ரொம்ப கில்லாடியாம். உங்க தாத்தா அதில் இருக்கிற ஆணு பொண்ணு குழந்தைங்க அத்தனை பேரையும் கொன்னுட்டாராம். ஒரே ஒரு வஸ்தாது மட்டும் விடாம அவரோட போராடிட்டு இருந்திருக்கான். இவர் அங்கே இருந்த பொருளை எல்லாம் வண்டில ஏத்தி அவசரமா திரும்பி இருக்கார். இந்த வஸ்தாது வண்டில ஏறி அவரோட சண்டை போட்டிருக்கான். வண்டி பாட்டுக்கு வேகமா ஓடிட்டு இருந்திருக்கு. 2 பேரும் விடாம சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் உங்க தாத்தாவோட கத்தி அந்த வஸ்தாது வயித்துல பாஞ்சிருக்கு. அதே சமயத்தில் அந்த வஸ்தாதோட கத்தி உங்க தாத்தா கழுத்தை துண்டா வெட்டி எரிஞ்சிருக்கு. 2ம் ஒரே சமயத்தில் நடந்திருக்கு. தலை வண்டிக்குள்ளே விழுந்திருக்கு. தலை இல்லாத முண்டம் லகானை படிச்சபடியே நின்னுக்கிட்டு இருந்ததாம். குதிரை பாட்டுக்கு தானா ஓடிவந்து அவரோட வழக்கமான மறைவிடத்துக்கு வந்திருக்கு. அதென்ன மறைவிடம்? உங்க தாத்தா அந்த புறத்தில இருந்து யாரும் அறியாம வெளியே வர்றதுக்கு ஒரு சுரங்கம் வச்சிருந்திருக்கார். அந்தச் சுரங்கத்தை ஒட்டி சாரட் வண்டியையும் குதிரைகளையும் மறைச்சு வச்சிருந்தாராம். அதனால அந்த குதிரைகள் உங்க தாத்தா செத்தது தெரியாம வழக்கம் போல அந்த இடத்தில வந்து நின்னுச்சாம். காலையில ஊருக்கே தெரிஞ்சு எல்லோரும் போய் பார்த்திருக்காங்க. உங்க பாட்டனாரும் எங்க அப்பாவும் அங்கே வந்து சாரட்டை பார்த்திருக்காங்க. முகமூடி அணிஞ்ச தலையை எடுத்து முகமூடியை பிரிச்சு பார்த்த உடனே உங்க பாட்டனார் மயக்கம் போட்டு விழுந்திட்டாராம். உடனே யாருக்கும் தெரியாம இந்த தலைய மறைச்சு கூடியிருந்த ஜனங்களை உடனே கலைஞ்சு போகும்படி எங்க அப்பா உத்தரவு போட்டிருக்கார். பிறகு இந்த விஷயத்தை வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க. முகமூடி கொள்ளைக்காரன் யாரோ ஊர் பேர் தெரியாதவன்னு மறைச்சிட்டாங்க. பிறகு எங்க தாத்தா செத்ததை எப்படி வெளில சொன்னாங்க? 3 நாள் உங்க தாத்தா பிரேதத்தை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்தில் மறைச்சு வச்சி பிறகு காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகும்போது புலி அடிச்சிருச்சுன்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ரகசிய வழி எங்கே இருக்கு? அந்த புறத்தில் இருக்கிறதா சொன்னாரு. ஆனா எங்கே இருக்குதுன்னு எங்க அப்பா கிட்ட கூட உங்க பாட்டனார் சொல்லலை. உங்க தாத்தாவோட கல்லறை மட்டும் ஆத்துக்கு மறுகரையில இருக்கு. அதை நான் பார்க்கணுமே. வாங்க காட்டறேன். ஆற்றின் மறுகரைக்கு வந்தார்கள். புதர் மண்டி கிடந்த ஓர் இடத்தில் ஒரு பழைய கல்லறையை காட்டினார். அந்த இடத்திலிருந்து அரண்மனையை ஏறிட்டு பார்த்தான். தேவா இப்போது தங்கி இருந்த அறைக்கு நேர் எதிரில் இருந்தது. இந்த இடத்தில் தான் அந்த பேயை பார்த்ததாக டைரக்டர் கௌரவ் சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்தது. அவர் கடைசியாக கொள்ளை அடித்த இடமும் அவன் குருவுடன் காரில் வரும்போது அந்த பேயை பார்த்த இடமும் ஒன்றுதான். தலையில்லாத பேய் தாத்தாவோட ஆவிதான். சந்தேகமே இல்லை.
ஆனால் எதற்காக என்னை இங்கு தங்காதே என்று எச்சரிக்கிறது. நான் அவருடைய நேரடி வாரிசுதானே. தேவா குழம்பினான். சேர்வை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். உங்க தாத்தா செத்த பிறகு நரேந்திர பூபதியோட பாட்டி இங்கே இருக்க பிடிக்காம குருக்கள்பட்டிக்கு போயிட்டாங்க. உங்க பாட்டி அதுக்கு முன்னாடியே கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தருமே கடைசி காலத்தில் தனக்கு பக்கத்தில் இல்லாதத நினைச்சு உங்க பாட்டனார் ஏக்கத்திலேயே செத்துப் போனார். நான் இருந்து அனுபவிக்காத இந்த அரண்மனையையும் ஜமீனையும் என் வாரிசுகள் கூட இருந்து அனுபவிக்க விடமாட்டேன்னு உங்க தாத்தா அடிக்கடி சொல்வாராம். அது நடந்திருச்சு. இவ்வளவு நாள் பாழடைஞ்சு போய் கிடந்தது. இப்ப நீங்க வந்த பிறகுதான் பழைய கலகலப்பு தெரியுது. தேவா நீண்ட பெருமூச்சு விட்டான். 1 அன்று மாலையில் தேவா மட்டும் தனியாக தென்னந்தோப்பில் காத்திருந்தான். எப்படியும் விஜி தன்னை தேடி வருவாள் என்று எதிர்பார்த்து காத்து கிடந்தான். நீண்ட நேரம் ஆகியும் அவள் வரவில்லை. இனி அவள் வரமாட்டாள் என்று எழுந்து செல்ல ஆரம்பித்தபொழுது சற்று தூரத்தில் அவள் தனியாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. மகிழ்ச்சியுடன் அவளை நோக்கி ஓடினான். நீ வரமாட்டியோன்னு நினைச்சு தவிச்சு போயிட்டேன் விஜி. இப்பத்தான் எனக்கு உயிரே வந்தது. இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். எங்க அப்பா முன்னாடி அம்மன் சிலை தேவின்னா பேசறது. நல்லவேளை அவருக்கு புரியலை. புரிஞ்சது என்னை தொலைச்சிருப்பாரு. ஒன்னும் பயப்படாதே. உன் மனசு என் பக்கம் தான்னு தெரிஞ்சா சேர்வையை சமாளிக்கிறது என் பொறுப்பு. சொல்லு விஜி, உங்களை நம்பலாமா? இன்னும் என்மேல் உனக்கு நம்பிக்கை வரலையா? இருந்தாலும் உங்க தாத்தா மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லாதே விஜி. என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீதான். நான் சாகர வரைக்கும் இந்த கையை தவிர வேற ஒன்னை பிடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். தேவா அவள் கையை பிடிக்க விஜி அவன் கரத்தை எடுத்து தன் கண்களில் ஒற்றினாள். இந்தச் சமயத்தில் அங்கு எதேச்சையாக வந்த எஸ்டேட் மேனேஜர் கன்னியப்பன் இவர்களை பார்த்து திடுக்கிட்டு மறைந்து இருந்து கவனித்தான். அவன் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. பிறகு வேகவேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். விஜியுடன் பேசிவிட்டு தேவா அரண்மனைக்கு திரும்பி வரும்பொழுது மாலை மயங்கி இருள் பரவத் தொடங்கியது. அரண்மனை வாசலை நெருங்கியதும் அங்கு தென்பட்ட காட்சியை பார்த்து திகைத்து போய்விட்டான் தேவா. குருவும் எஸ்டேட் மேனேஜர் கன்னியப்பனும் கட்டிப் புரண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். தேவா அவசரமாக இருவரையும் விலக்கினான். கன்னியப்பன் தேவாவை முறைத்தான். என்னடா குரு, ஏன் இவனோட சண்டை போடுறே? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தென்னந்தோப்பில நம்ம சேர்வையோட மக்கிட்டே தனியா பேசிக்கிட்டு இருந்தியாமே. ஆமா, அதுக்கென்ன? அது இவனுக்கு பிடிக்கலையாம். உங்க ஃபிரண்ட் கிட்ட சொல்லுங்க. காலம் மாறிப் போச்சு. அவங்க தாத்தா மாதிரி இவரும் நடக்க ஆரம்பிச்சார்னா அவர் உயிரோட இருக்க முடியாது. என் சட்டையை புடிச்சு மிரட்டினான். நான் கன்னத்தில் அடிச்சேன். தேவா சற்று மெளனமாக இருந்துவிட்டு, கன்னியப்பா, இது எனக்கும் சேர்வைக்கும் உள்ள விவகாரம். இதில உனக்கென்ன இவ்வளவு ஆர்வம் என்றான். முதல்ல அது எங்க ஊர் பொண்ணு. உங்களுக்கு அது பரம்பரை பழக்கமா இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இருக்க முடியாது. இரண்டாவது நான் தான் அந்த பொண்ணை கட்டிக்கிட போறேன். சந்தோஷம். ஆனா அந்த பொண்ணு என்னை விரும்பறதா சொல்லுது. நானும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட போறேன். டேய் தேவா, என்னடா சொல்றே? ஆமாண்டா குரு, எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப உனக்கு திருப்தியா கன்னியப்பா? கன்னியப்பன் பதிலே பேசாமல் முறைத்தபடி வெளியேறினான். அன்று இரவு 8 மணி இருக்கும். தேவாவும் குருவும் சாப்பிட உட்காரும்பொழுது ராமலிங்க சேர்வை வேகமாக அங்கு ஓடி வந்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. காலில் விழப்போனவரை அவசரமாக தடுத்தான் தேவா. என்ன சேர்வை இது? கன்னியப்பன் ஏதாவது சொன்னானா? அவர் தலையாட்டிவிட்டு, என் மக சின்ன பொண்ணு வெகுளி. அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிராதீங்க ராசா. அழுதார். புரியாம பேசாதீங்க சேர்வை. நான் எங்க தாத்தா மாதிரி இல்லை. உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க விரும்பறேன் உங்க சம்மதத்தோட. இதெல்லாம் நடக்குமா ராசா? நீங்க ஜமீன் வாரிசு. ஏன் நடக்காது? காலம் மாறிடுச்சு சேர்வை. ஜமீன் வாரிசுன்னாலும் நான் இப்ப அனாதை. என் முடிவை மாத்தறதுக்கு யாராலும் முடியாது. பணம், அந்தஸ்து, ஜாதி எதையுமே நான் பார்க்கலை. எந்த கோவில்ல வேணும்னாலும் சத்தியம் பண்ணித் தர்றேன். இன்னும் என்னை நம்பலையா? உங்க சித்தி வீட்டில் கண்டிப்பா எதிர்ப்பாங்களே. அவங்க யாரு என் கல்யாணத்துக்கு தடை போட? இத்தனை வருஷமா ஒட்டியா இருந்தோம். அப்படியே அவங்க இதுல எதிர்த்தாலும் நான் சட்டை பண்ண போறதில்லை. ஒரு நல்ல நாள் பாருங்க, நிச்சயதார்த்தம் செய்திரலாம். எனக்கு மனைவி விஜிதான். சேர்வை கண்களை துடைத்து கொண்டு மகிழ்ச்சி பொங்க வெளியேறத் தொடங்கினார். அன்று இரவு வேடப்பட்டி அரண்மனையில் தேவா தாங்கள் படுக்கும் அறையை பக்கத்து அறைக்கு மாற்றச் சொன்னதும் குரு திகைத்தான்.
தேவா என்னடா இது அந்த அறையில் படுக்கணுங்கிறே. அதிலதானே நடிகை தீப்தியோட அம்மா செத்தது. அந்த அறையிலதான் ஏதேதோ பேய் நடமாடற சத்தம் கேக்குது. வேண்டாம்டா. இல்லடா. இதுதான் எங்க பரம்பரை வாரிசுகள் தங்கிய அறை. நான் இந்த அரண்மனையில் வந்து இருந்து வேறு ஒரு அறையில் தங்குவது என்பது என் தந்தையின் ஆசையை முழுவதுமாக நிறைவேற்றுவது ஆகாது. ஏற்கனவே உங்க தாத்தா சபதம் அது இதுன்னு வேற சொல்றாங்க. எதுக்குடா வம்பு. வர்றது வரட்டும். என்ன ஆகிறது என்று பார்த்து விடலாம். உனக்கு பயமாயிருந்தால் வேறு அறையில் தங்கிக் கொள்றியா. உடனே குரு பதறி ஐயையோ வேண்டாம். தனியா இருக்கிறதை விட உங்கூடவே இருக்கேன். தலை இல்லாத பேயை பத்தின கதையை கேள்விப்பட்டதில் இருந்து கண்ணை மூடினாலே முண்டமா வந்து நிக்குது என்றான். சற்று நேரத்தில் படுத்து தூங்க ஆரம்பித்தார்கள். களைப்பு அதிகமாக இருந்ததால் தேவா தன் நினைவு இன்றி தூங்கிக் கொண்டிருந்தான். ஏதேதோ சில வினோதமான சத்தங்கள் கனவுலகில் கேட்பது மாதிரி இருந்தது. மறுநாள் காலையில் கண் விழிக்கும்போது அரண்மனைக்கு வெளியே பலத்த சத்தம் கேட்பது தெரிந்தது. பக்கத்தில் குரு குப்புற படுத்துக் கொண்டு சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். தேவா அவனை அவசரமாக எழுப்பினான். இருவரும் சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தார்கள். ஆற்றங்கரையருகே இருந்த ஒரு புதரைச் சுற்றி அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் கூடி நின்று எதையோ பார்த்து கொண்டிருந்தனர். இருவரும் வேகமாக கீழே ஓடிச் சென்றனர். ஜனங்களை விலக்கிக் கொண்டு பார்த்ததும் அதிர்ச்சியால் அவர்கள் முகம் மாறியது. புதருக்குள் எஸ்டேட் மேனேஜர் கண்ணியப்பன் மல்லாக்க படுத்து கிடந்தான். அவன் தொண்டையில் ஒரு கத்தி ஆழமாகச் செருகப்பட்டிருந்தது. புள்ளி 1 இன்ஸ்பெக்டர் மாதவன் தன்னுடைய விசாரணையை துவக்கினார். பிணத்தை முதலாக பார்த்தவனை அழைத்து கேட்டார். நீ இந்த பிணத்தை முதலாக பார்க்கும் போது காலையில மணி 5 இருக்கும்னு சொன்னே. அந்நேரம் நீ எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே வரணும். வழக்கமா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுக்கு பால் கறப்பேனுங்க. இன்னைக்கும் அதுமாதிரி எந்திரிச்சு தொழுவத்துக்கு போனா மாட்டை காணோம். கயிறை அத்துட்டு மேய போயிருக்கும்னு தேடி இந்த பக்கம் வந்தேனுங்க. வந்து பார்த்தா கண்ணியப்பன் செத்து கிடக்காருங்க. அந்நேரம் இந்த இடத்தில வேற யாராவது இருந்தாங்களா. நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒருத்தன் வேகமா ஓடின மாதிரி தெரிஞ்சது. யார் அந்த ஆளு. இருட்டில் சரியா தெரியலை. இருந்தாலும் உருவத்தை வச்சு பார்க்கும்போது காளியப்பன் மாதிரி தெரிஞ்சது. யார் அது. காளியப்பன். அவன் தாங்க ஊர் காவலுக்காக நம்ம சேர்வை வச்சிருந்தாரே. ஏற்கனவே ஒரு தடவை இந்த பக்கம் சந்தேகமா அலையறான்னு சொல்லி உங்க கிட்டே கம்ப்ளைண்ட் குடுத்தோமே அவன் தான் என்றான் தேவா. இப்ப அவன் எங்கே என்றார் சேர்வையை பார்த்து. தெரியலீங்க. அவனை தேடச் சொல்லி ஆள் அனுப்பி இருக்கோம். உங்க மக கல்யாண விஷயமா உங்களுக்கும் செத்து கண்ணியப்பனுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி சண்டை வந்ததாமே. அப்ப நீங்க இந்த கல்யாணத்துக்கு நீ இடைஞ்சல் பண்ணினா உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும் அவனை மிரட்டினீங்களாமே. இப்படித்தான் சமாளிச்சீங்களா. ஐயையோ சார். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வரும். சத்தியமா கொலை செய்யற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அதுதான் காளியப்பன் மூலமா தீர்த்து கட்டிட்டீங்களா. சேர்வை பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டார். சார் என்னை நம்புங்க. காளியப்பனை நான் தான் வேலைக்குச் சேர்த்தேன். அவன் ஒரு அறைக்கிருக்கு. அவன் கூட இதை செஞ்சிருக்க மாட்டான். அவனை எப்படியாவது தேடிக் கண்டு பிடிச்சு கூட்டிட்டு வாரேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. மிஸ்டர் தேவா இந்த கண்ணியப்பன் சேர்வையோட பொண்ணு திருமண விஷயமா உங்க ஃப்ரெண்ட் கிட்டே சண்டை போட்டதை எல்லோரும் பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவனை நீங்க எப்ப பார்த்தீங்க. என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா. போலீஸ்காரன் எதையுமே முறையா செய்யணும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கண்ணியப்பனை செத்ததுக்கு பிறகுதான் பார்த்தேன். இவர் குருவை நீட்டி கேட்டார். இந்த 3 நாளா நாங்க 2 பேரும் தனியா எங்கேயும் போனதில்லை. ஓ கே மிஸ்டர் தேவா இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்களும் சேர்வையும் எங்க அனுமதி இல்லாம இந்த ஊரை விட்டு போக கூடாது. போலீஸ் சென்ற பிறகு இருவரும் ஆயாசத்துடன் அரண்மனையில் வந்து படுக்கையில் சாய்ந்தார்கள். என்னடா தேவா புதுப்பிரசினை வந்து முளைச்சிருக்கு. ஆமாண்டா. அதை நினைச்சாத்தான் கவலையா இருக்கு. உங்க சித்தி சொன்ன மாதிரி இது சபிக்கப்பட்ட அரண்மனைடா. எப்படி எல்லாம் பிரசினை வருது. தலை இல்லாம பேய் வருது. இப்ப ஒரு கொலையும் விழுந்திருச்சு. அடுத்த 2 நாட்கள் எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் கழிந்தன. காளியப்பன் எங்கே சென்றான் என்று யாருக்கும் தெரியவில்லை. தேவா குரு இருவரும் அரண்மனையை விட்டு வெளியே எங்கும் செல்லாமல் அடைந்து கிடந்தார்கள். 3ஆம் நாள் இரவு தேவாவிற்கு இருந்த மன உளைச்சல் காரணமாக நீண்ட நேரத்திற்கு தூக்கம் வரவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த குரு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். நேரம் நள்ளிரவை தாண்டத் தொடங்கியது. அப்பொழுது அந்த அறைக்குள் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது.
திடுக்கிட்ட தேவா கண்களை திறந்து பார்த்தான். யாரும் தட்டுப்படவில்லை. கண்களை திரும்பவும் மூடினான். சற்று நேரம் கழித்து கொலுசு சத்தம் கேட்டது. ஒரு பெண் சிரிக்கும் ஒலி கேட்டது. தேவா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். பக்கத்தில் குறு குரட்டை விட்டு கொண்டிருந்தான். வாசற் கதவு திறந்து கிடந்தது. எப்படி? படுக்குமுன் பூட்டி விட்டு படுத்தது நன்றாக நினைவுக்கு வந்தது. இப்பொழுது எப்படி திறந்து கிடக்கிறது? கதவை பூட்டுவதற்காக எழுந்த அவன் திடுக்கிட்டான். வாசலுக்கு மறுபக்கம் ஒரு பெண் நின்று கொண்டு இவனை பார்த்துச் சிரித்துக் கொண்டிருந்தாள். வெண்ணிற ஆடையணிந்து தலைமுடியை விரித்து போட்டிருந்தாள். இவன் திகிலுடன் பார்ப்பதை பார்த்துச் சிரித்தவாறு, கண்ணா, என்னருகில் வா. உனக்காகத்தானே இத்தனை ஆண்டுகள் காத்துக் கிடக்கிறேன். வா, நம் உயிர்கள் சங்கமம் ஆகும் நேரம் வந்துவிட்டது என்றாள். தேவா அவளை கூர்ந்து பார்த்தான். அன்று காட்டுக்குள் பார்த்த அதே பெண்தான். வேகமாக அவளை நோக்கி நடந்தான். அவள் சிரித்தபடி காரிடாரில் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். தேவா அவள் பின்னாடியே சென்றான். அவள் வேகமாக மாடிப்படிகளில் இறங்க ஆரம்பித்தாள். தேவா அங்கு ஓடிச் சென்ற பொழுது அவளை காணோம். எங்கு சென்றாள்? தனியாக மாடியை விட்டு இறங்க யோசனையாக இருந்தது. குருவை துணைக்கு அழைத்து வந்தால் நல்லது. வேகமாக அறைக்கு வந்தான். உள்ளே நுழைந்ததும் அதிர்ச்சியால் உறைந்தான். படுக்கையில் இருந்த குருவை காணவில்லை. அதே சமயம் வெளிப்புறம் ஒரு பயங்கரமான அலறல் கேட்டது. ஓடிப்போய்ச் சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தான். அங்கே கன்னியப்பன் இறந்து கிடந்த புதருக்கருகில் குரு அலங்கோலமாக விழுந்து கிடந்தான். 1-2 அரண்மனையில் உள்ள ஆட்கள், வேலைக்காரர்கள் அத்தனை பேரும் உசுப்பப்பட்டு அந்த புறத்தின் மறுபுறமுள்ள புதருக்கு ஓடினார்கள். குரு இறந்துவிட்டானோ என்ற பதைப்பில் தேவா கண்களில் நீர் வழியே ஓடினான். புதரின் கை கால்களை பரப்பி அலங்கோலமான வடிவில் கிடந்தான் குரு. ஒருவர் அவசரமாக பரிசோதித்தார். உயிர் இருக்கு. மூச்சு லேசா வருது. தேவா உடனே தனக்கே உயிர் வந்தாற்போல் மகிழ்ந்து அவசரமாக அவனை தூக்கிக் காரில் போட்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நினைவுக்கு வந்தான். குரு மலங்க மலங்க விழித்தான். குரு, என்னடா ஆச்சு? எப்படிடா கீழே விழுந்தே? தேவா கலங்கிய குரலில் கேட்டான். தெரியலடா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கீழே விழுந்த மாதிரி இருந்தது. எப்படின்னு தெரியலை. கால் ரொம்ப வலிக்குதுடா. தூக்க முடியலை. காலை பரிசோதித்த டாக்டர், ஃப்ராக்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. எக்ஸ்ரே மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வசதி இல்லை. முதலுதவி பண்ணிடுறேன். மதுரைக்கு கொண்டு போங்க. ஒரு வாரம் கழித்து ஆஸ்பத்திரியில் தேவா குருவின் படுக்கைக்கு அருகே உட்கார்ந்திருந்தான். அவனது வலது காலில் பேண்டேஜ் போடப்பட்டு ஒரு வளையத்தில் தூக்கி மாட்டப்பட்டிருந்தது. தேவா கவலையுடன் அவனை பார்த்தான். குரு சிரித்தான். தேவா, இனி எனக்கு ஒண்ணும் ஆகாது. தலைக்கு வந்தது காலோடு போயிருச்சின்னு வச்சுக்கோ. இதுக்காக நீ ஏன் கவலைப்படுறே? இருந்தாலும் என்னாலதானே உனக்கு இவ்வளவும். என்னோட சுயநலத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி கலங்கிற? ஐ அம் ஆல்ரைட். நான் பழைய குரு ஆயிட்டேன். ஒரு ஜோக் சொல்லட்டா? ஒரு பியூட்டி பார்லர்ல ஒரு கஸ்டமர் வந்திருக்கான். முதலாளிய பார்த்து, எனக்கு முடி வெட்டணும் சொல்லி இருக்கான். அவர், ஏற்கனவே 4 பேர் காத்திருக்காங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லி இருக்கார். இவன் உடனே வெளியே போயிட்டான். மறுநாளும் அதே ஆளு வந்தான், கேட்டான், போயிட்டான். இப்படி ஒரு வாரமா பண்ணி இருக்கான். அடுத்த நாளு இவன் வந்து கேட்டுட்டு போன உடனே முதலாளிக்கு சந்தேகம் வந்து கடையில இருந்த பையனை கூப்பிட்டு, டேய், இவன் யார்னு பார்த்துட்டு வாடான்னு அனுப்பி இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் திரும்பி வந்து, முதலாளி, அந்த ஆளு நேரே உங்க சம்சாரத்து கிட்டே போய், உன் புருஷன் இன்னும் 2 மணி நேரத்துக்கு வரமாட்டான். வா, சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நாம் எப்படி இருக்கு? தேவா சிரித்தான். இந்த நேரத்தில் எப்படிடா உனக்கு ஜோக் அடிக்க முடியுது? சரி, நைன்னு அறுக்காதே. ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, போயிட்டு வா. எஸ்டேட் வேலை, ஜமீன் வேலை, கல்யாண வேலை எல்லாம் பாதிக்கும். போயிட்டு வா. ஒரு வாரம் கழிச்சு வர்றேன். பத்திரமா இரு. நீதாண்டா பத்திரமா இருக்கணும். நான் வேற இல்லை. நீ தனியா இருக்கணும். அரண்மனை வேண்டாம், வேற இடத்தில் தங்குன்னா கேட்க மாட்டேங்கிற. ஜாக்கிரதையா இரு. தேவா கிளம்பிச் சென்றவுடன் கவலையுடன் நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டான் குரு. தேவா அரண்மனைக்கு வரும்போது அவனுக்காக இன்ஸ்பெக்டர் மாதவன் காத்திருந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர், கன்னியப்பன் கொலை விஷயமா ஏதாவது தகவல் தெரிந்ததா என்றான் தேவா. இன்னும் முழுமையாய் கிடைக்கலை. குழப்பமா இருக்கு. அதுக்குள்ளே உங்க ஃப்ரெண்டுக்கு நேர்ந்த அசம்பாவிதத்தை பத்தி கேள்விப்பட்டேன்.
அதை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன். பாவம், அவனை எனக்கு துணையா இருக்கட்டுமேன்னு தான் இங்கே கூட்டிட்டு வந்து பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டேன் என்றவாறு அன்று இரவு நடந்ததைச் சொன்னான். நீங்க சொல்றதை எந்த அளவுக்கு நம்பறதுன்னு எனக்கு புரியலை. இதுக்கு வேற ஏதாவது பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் தெரியலை இன்ஸ்பெக்டர். எங்க தாத்தா விஜயரங்க முத்துரகுநாத பூபதிங்கிறவர். அவர் இறந்தது, அவரோட காலம் பிறகு குடும்பங்கள் பிரிந்தது. கோர்ட் கேஸ் தன் பக்கம் ஜெயித்தது. அரண்மனையில் தங்க முடிவெடுத்தது. சினிமாக்காரர்களுக்கு ஷூட்டிங் எடுக்க அனுமதி கொடுத்தது. தான் வரும் வழியில் நடந்தது. குறுமாடியில் இருந்து எரியப்பட்டது என்று சகலமும் விவரமாகச் சொன்னான். தேவா, எனக்கு பேய் மேல நம்பிக்கை கிடையாது. அதனால இதுக்கு வேற கோணத்தில் நடவடிக்கை எடுக்கலாமான்னு நினைக்கிறேன். உங்க ஒத்துழைப்பு எனக்கு இருந்தா எல்லா வகையான ஒத்துழைப்பும் தரத் தயார். இன்ஸ்பெக்டர் மாதவனும் தேவேந்திரனும் சேர்ந்து ரகசியமாக சில ஏற்பாடுகளைச் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த புறத்தில் உள்ள தேவாவின் அறையிலும் அதை ஒட்டிய ஆற்றுக் கரைகளிலும் அதையடுத்த காடுகளிலும் காவல்துறையினர் மாறுவேடம் புனைந்து பதுங்கி இருந்தார்கள். அவர்கள் காத்திருந்த நிகழ்ச்சிகள் 5ஆம் நாள் இரவு நடைபெற ஆரம்பித்தன. நள்ளிரவு தாண்டத் தொடங்கியது. அந்த இடம் முழுக்க அமைதியில் மூழ்கிக் கிடந்தது. தேவா தன்னுடைய படுக்கையில் படுத்து தூங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டு இருந்தான். அவன் கட்டிலுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் மாதவன் இன்னும் 2 கான்ஸ்டபிள்களுடன் படுத்து கிடந்தார்கள். பக்கத்து அறைகளில் நிறைய போலீசார் பதுங்கி இருந்தனர். நேரம் 12:30ஐ தாண்டிய பொழுது தேவா படுத்திருந்த படுக்கைக்கு பின்புறமுள்ள பீரோவுக்கும் சுவருக்கும் இடையில் இருந்து ஒரு பெண் மெல்ல வெளிப்பட்டாள். ஒரு முறை அந்த அறையை தன் கால்களால் நன்றாகத் துழாவி விட்டு ஓசை இல்லாமல் நடந்து வந்து தேவாவின் தலைமாட்டுக்கருகே வந்து குனிந்து பார்த்தாள். பிறகு மெதுவாக நடந்து போய் பூட்டி இருந்த கதவை நன்றாக திறந்து வைத்தாள். பிறகு வாசற்படியில் நின்றவாறு தன் கால்களில் இருந்த கொலுசை தட்டி ஓசை ஏற்படுத்தினாள். தேவா விழித்து பார்த்தான். கண்ணாளா, வா, உனக்காகத்தானே இத்தனை யுகங்களாக காத்திருக்கிறேன். வா, நமது உயிர்கள் சங்கமிக்கட்டும். கலகல என்று சிரித்தாள். தேவா திகிலுடன் எழுந்து உட்கார்ந்து, ஐயோ பேய், என்னை விட்டிரு, என்னை ஒண்ணும் செய்யாதே என்று அறைகளில் கேட்கும்படியாக கத்தினான். அந்த பெண் சிரித்தபடி காரிடாரில் நடக்க ஆரம்பித்தான். தேவா அவள் பின்னாடி எழுந்து நடந்தான். அவள் வேகமாக மாடிப்படிகளில் இறங்க ஆரம்பித்தாள். தேவா உடனே திரும்பி தன்னுடைய அறைக்கு வந்தான். ஆற்றின் மறு கரையில் 2 குதிரைகள் தரிகெட்ட வேகத்தில் ஓடிவரும் ஓசை கேட்கத் தொடங்கியது. சாளரத்திற்கருகே ஓடி வந்தான். அந்த தலை இல்லாத பேய் சாரட் வண்டியில் வந்து அவன் நின்றிருந்த சாளரத்திற்கு நேராக லகானை பிடித்து நிறுத்தியது. தன் இடுப்பில் இருந்த வாளை உயர்த்தி அவன் இருக்கும் திசை நோக்கி நீட்டியது. லவுட் ஸ்பீக்கர் வழியாக வருவது போல் குரல் சப்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. என் எச்சரிக்கையை நீ மதிக்காததால் உன் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்றவாறு வாளை தரையில் தாழ்த்தியது. உடனே தரையில் இருந்து குப்பீரென்று தீ எழுந்தது. அதே நேரம் அந்த பெண் வெளிப்பட்ட இடத்தில் இருந்து ஓர் ஆண் உருவம் வெளிப்பட்டது. வெளியே தெரிந்த பேயை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்த தேவாவின் பின்னால் ஓசை இல்லாமல் நெருங்கியது. தேவா திரும்பி பார்ப்பதற்குள் அவன்மேல் பாய்ந்து அவனை அலாக்காக தூக்கி ஜன்னல் வழியாக போட முயன்றது. தேவா போராட ஆரம்பித்தான். இதற்குள் கட்டிலுக்கு கீழே படுத்திருந்த மாதவனும் கான்ஸ்டபிள்களும் ஓடிவந்து அந்த உருவத்தை அமுக்கிப் பிடித்தனர். மாதவன் விசிலை எடுத்து பலமாக ஊதினார். பக்கத்து அறைகளில் இருந்த போலீஸ்காரர்களும் ஓடிவந்தார்கள். முன்னர் மாடிப்படிகளில் இருந்து ஓடமுயன்ற அந்த பெண்ணையும் வளைத்து பிடித்திருந்தார்கள். அந்த இருவரையும் தேவாவின் முன்னால் இழுத்து வந்து நிறுத்தினார்கள். இவர்கள் யார் என்று தெரிகிறதா தேவா? என்றார் மாதவன். இதற்கு முன் இவர்களை நான் பார்த்ததே இல்லையே என்றான் தேவா. அந்த தலை இல்லாத பேயை பிடித்தால் முழு விவரங்கள் தெரிந்துவிடும். அது அப்பொழுதே குதிரைகளை விரட்டி போய்விட்டதே. எப்படி பிடிக்க முடியும்? அந்த இடத்தில் மறைவாக ஜீப்பில் போலீசார் இருக்கிறார்கள். இந்நேரம் அவர்கள் அதை துரத்த ஆரம்பித்திருப்பார்கள். வாங்க, நாமும் அங்கே போகலாம். மாதவன் அந்த பீரோவை கர்த்தச் சொன்னான். அதன் பின்பக்கத்தில் சுவற்றில் சக்கர வடிவத்தில் ஒரு விசை காணப்பட்டது. அதைச் சுழற்றினார். சுவரில் பதிக்கப்பட்ட ரகசிய கதவு ஒன்று ஓசையின்றி திறக்க ஆரம்பித்தது. அதிலிருந்து படிகள் செல்ல ஆரம்பித்தன. அனைவரும் அதன் வழியாக இறங்க ஆரம்பித்தனர். அந்த நிலவரை கீழே இறங்கி தரையில் சுரங்கமாக மாறி ஆற்றின் மறுகரையில் உள்ள தேவாவின் தாத்தா சமாதியில் வந்து முடிவடைந்தது. கல்லறையின் மூடியை திறந்து கொண்டு அனைவரும் வெளியேறினார்கள். மாதவன் விசிலை எடுத்து ஊதினார். மறைந்திருந்த போலீசார் ஓடிவந்தார்கள். என்ன, எல்லாம் சரியா நடந்ததா என்றார் மாதவன். ஆமாங்க சார், நம்ம ஜீப் சாரட் வண்டியை துரத்திட்டு போயிருக்கு.
பிடித்து வைத்திருந்த அந்த ஆணையும் பெண்ணையும் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மறைத்து வைக்கப்பட்ட இன்னொரு ஜீப்பில் மாதவனும் தேவாவும் இன்னும் 4 கான்ஸ்டபிள்களும் ஏறி அந்த சாரட் வண்டி சென்ற திசையில் செல்ல ஆரம்பித்தார்கள். வெகு தூரத்தில் குதிரைகள் ஓடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த திசையில் ஜீப்பை முழுவேகத்தில் செலுத்த ஆரம்பித்தார்கள். நீண்ட தூரம் கடந்த பிறகு சாரட் வண்டியும் ஜீப்பும் அருகருகே நிற்பது தெரிந்தது. தங்கள் ஜீப்பை அதனருகில் நிறுத்தினார். ஜீப்பில் 2 கான்ஸ்டபிள் மட்டும் இருந்தார்கள். என்ன ஆச்சு? வினவினார் மாதவன். திடீர்னு வண்டியை நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே அந்த உருவம் ஓடிருச்சு. நம்ம ஆளுங்க விரட்டிட்டு போனாங்க. மாதவன் தன்னுடன் வந்தவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் சொன்ன திசையில் ஓட ஆரம்பித்தார். நீண்ட நேரம் காட்டிற்குள் தேடி அலைந்தனர். அப்பொழுது மரங்களின் மத்தியில் ஒரு வீடு இருப்பது புலப்பட்டது. அதை நோக்கி கவனமாக நடக்கும்பொழுது மற்ற போலீசாரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அந்த வீட்டைச் சுற்றி வளைத்து கொண்டார்கள். வீடு உட்புறமாக பூட்டிக் கிடந்தது. மாதவனும் இன்னும் 4 பேரும் கையில் துப்பாக்கியை கெட்டியாக பிடித்தபடி ஊர்ந்து சென்றனர். மாதவன் சற்று தைரியமாக கதவை நெருங்கி தட்ட ஆரம்பித்தார். உள்ளிருந்து பதிலே இல்லை. கதவை உடைக்கலாமா என்று அவர்கள் யோசித்த பொழுது கதவு திறந்தது. உள்ளிருந்து வெளிப்பட்ட உருவத்தை பார்த்ததும் தேவா தன்னை மறந்து கத்தினான். சார், இவன் தான் காளியப்பன். இவன் தான் இவ்வளவு வேலையும் பண்ணி இருக்கான். அமுக்கிப் பிடிங்க. இதை கேட்டு காளியப்பன் அமைதியாகச் சிரித்தபடி தேவாவை பார்த்து கை உயர்த்திச் சொன்னான். மிஸ்டர் தேவா, நீங்க நினைக்கிற ஆள் உள்ளே பத்திரமா இருக்கான். அவனை பிடிச்சு கட்டி போட்டுட்டேன். மாதவன், உள்ளே வாங்க. பிடிச்சிட்டீங்களா? கங்கிராட்ஸ் என்றவாறு காளியப்பனுக்கு கை கொடுத்தார். தேவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தேவா, இவர் நீங்க நினைக்கிற மாதிரி வில்லன் இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்டைச் சேர்ந்தவர். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். பெயர் ராஜேந்திரன். தேவா குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் மற்றவர்களுடன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கிருந்த ஒரு தூணில் அந்த தலை இல்லாத பேய் கட்டி போடப்பட்டிருந்தது. அந்த பேய் யார்னு தெரிஞ்சுதா ராஜேந்திரன்? என்றார் மாதவன். அது யார்னு தெரிஞ்ச உடனே எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. தேவாவுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்கலாம் என்றவாறு அந்த உருவத்தின் கட்டுக்களை அவிழ்க்க ஆரம்பித்தார் காளியப்பன். தவறு இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன். அகலமான தோளுடைய கோட்டில் தலையை மறைத்து தலையே இல்லாதது போல் கவனமாக போடப்பட்டிருந்த ஒப்பனைகளை களைந்ததும் அந்த நபரின் முகம் தெளிவாக தேர்ந்தது. அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் தேவாவுக்கு இதயத்துடிப்பே நின்றுவிட்டது. அந்த தலை இல்லாத பேய் அவனையை நண்பன் குறு. 13 அரண்மனை அந்தப்புறத்தில் தேவாவின் அறையில் இன்ஸ்பெக்டர் மாதவனும் காளியப்பனாக இதுவரை இருந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனும் அமர்ந்திருந்தனர். என்னால் நம்பவே முடியலை இன்ஸ்பெக்டர். இவ்வளவுக்கும் காரணம் குருவா? ஏன் இன்ஸ்பெக்டர் ஏன்? என்றான் தேவா. உங்க தாத்தா விஜயரங்க முத்துரகுநாத பூபதிக்கு எத்தனையோ வைப்பாட்டிகள் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தி தான் பச்சையம்மா. அவளோட பேரன் தான் இந்த குரு. இப்பத்தான் எனக்கு ஞாபகம் வருது இன்ஸ்பெக்டர். குருவை முதலா பார்த்த எஸ்டேட் மேனேஜர் கன்னியப்பன் பச்சையம்மாவோட பேரனான்னு கேட்டான். கரெக்ட். கன்னியப்பனுக்கு பச்சையம்மாவை பத்திலா தெரியும். குரு பச்சையம்மாவோட பேரன்கிறது அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சந்தேகம். அவன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி விஜயை கல்யாணம் பண்ண முடியலேங்கிற வருத்தத்தில ஆத்து பக்கமா சோகமா வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ உங்க தாத்தா கல்லறை வழியா இருந்த ரகசிய வழி மூலமா குரு வெளியே வந்ததை பார்த்துட்டான். உடனே சந்தேகம் வந்து அவனை பிடிச்சு கேட்டிருக்கான். நீ பச்சையம்மா பேரன்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சதித்திட்டத்தோட வந்திருக்கே. உண்மையச் சொல்லு. மிரட்டி இருக்கான். குருவும் வேற வழி தோணாமல் கொன்னுட்டான். இந்த பேய் விவகாரம் காலேஜில் படிக்கும்போதே நீ யாருங்கிற தெரிஞ்சு தான் அவனா வந்து ஒட்டி பழகி இருக்கான். அரண்மனை உன் கைக்கு வந்தது தெரிஞ்சதும் உன்னை இங்கே தங்கவிடக் கூடாதுன்னு முடிவு பண்ணி இருக்கான். அதுதான் இந்த பேய் திட்டம். அதற்கு உடந்தையா இருந்த இன்னொரு ஆள் அவனுக்கு அண்ணன் முறை வேண்டும். அந்த பெண் அவனுடைய காதலி. மூவரும் சேர்ந்து தான் இத்தனை நாட்கள் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். எப்படி? சினிமாக்காரர்களுக்கு நீ ஷூட்டிங் நடத்த அனுமதி கொடுத்தது இவனுக்கு தெரிஞ்ச உடனே அவர்களை இந்த பேய் மூலமா பயமுறுத்தினா எல்லாருக்கும் பரவும். பிறகு யாரும் இந்த அரண்மனைக்குள் வந்து தங்க பயப்படுவாங்க. நீயும் வரமாட்டேன்னு நினைச்சுத்தான் வெற்றிகரமா நடத்தி இருக்காங்க. ரேஷ்மா விஸ்கி சாப்பிட்டுட்டு படுத்ததினால் அவ நல்லா தூங்கி இருக்கா. தீப்தி பயந்து போய் அடுத்த அறைக்கு போன உடனே குரு இந்த அறைக்குள்ளே வந்து எதையோ தேடி இருக்கான். அப்போ ரேஷ்மா எந்திரிச்சிட்டா. அவளை பயமுறுத்தி பார்த்திருக்கான். அவ அலற ஆரம்பிச்சிருக்கா. இவன் பயந்து போய் அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சிருக்கான்.
செத்திட்டா? அந்த ஃபைலை குளோஸ் பண்ணிட்டதா சொன்னீங்களே. இல்லை. போஸ்ட்மார்ட்டத்திலே ரேஷ்மா கழுத்து நெரிப்பட்டு செத்ததா ரிப்போர்ட் வந்தது. ஆனா யார் செஞ்சதுன்னு புரியலை. பேய் விஷயமும் எங்களை குழப்பியது. சினிமாக்காரங்க யாருக்கும் ரேஷ்மா கொலைக்கு முடிவு இருக்கிற மாதிரி தெரியலை. அப்பத்தான் பி. பிரபாகர் முடிவு பண்ணி இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனை காளியப்பனா மாற்றி இங்கே அனுப்பி வச்சார். சேர்வைக்கு உண்மை தெரியுமா? என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லுங்க ராஜேந்திரன். நான் இந்த ஊரைச் சுத்தி இரவு பூரா அலைய ஆரம்பிச்சேன். நீங்க முதல்ல நடுராத்திரில கார்ல வரும்போது சாரட் வண்டி 2வது தடவையா வர ஆரம்பிச்சது. அப்போ குரு என் பக்கத்திலதானே இருந்தான். பேய் வேஷத்தை அண்ணன் தம்பி 2 பேரும் மாறி போடுவாங்க. நீங்க அரண்மனையில தங்கறதுக்கு துணையா குருவை கூப்பிட்டதும் அவன் உங்களை எப்படி எல்லாம் பயமுறுத்தறதுன்னு திட்டம் போட்டிருக்கான். ரயில் வர்றா வழில பாறாங்கல்லை போட்டு ரயில் வர்றா நேரத்தை தாமதப்படுத்தி இருக்காங்க. உங்க டிரைவரை ஓர் ஆள் மூலம் கூட்டிட்டு போய் நிறைய குடிக்க வச்சிருக்காங்க. நீங்க ஓட்டிட்டு வரும்போது சாரட் வண்டில இவங்க அண்ணன் மிரட்டிட்டு போன உடனே அந்த காட்டுக்குள்ளே திரிஞ்சு கிட்டு இருந்த எனக்கு குதிரை குளம்படி சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். அப்பத்தான் என்னை நீங்க முதல் முறையா பார்த்தீங்க. நான் உடனே ஓடிட்டேன். அப்போ அந்த பெண் உங்களை ஏமாத்தி மண்டை ஓட்டை வச்சிட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்தது. சாரட் போன வழி தெரியலை. நான் இந்த பொண்ணு போறத பார்த்து ஓடி வந்தேன். அப்போ நீங்களும் கார்ல இருந்து இறங்கி அவளை பிடிக்க ஓடி வந்தீங்க. அந்தச் சமயத்திலதான் குரு அலறி மயக்கம் போட்டு விழுந்திட்டான். எங்கே நீங்க அவளை பிடிச்சிருவீங்களோங்கிற பயத்தில அப்படி நடிச்சிருக்கான். நீங்களும் திரும்பி போயிட்டீங்க. நானும் அந்த பொண்ணை தவற விட்டுட்டேன். பிறகு பாத்ரூம்ல கோழி ரத்தத்தை தெளிச்சு பயமுறுத்தி பார்த்திருக்கான். அதுக்கும் நீங்க அசைஞ்சு குடுக்கலை. குரு எப்படி மாடியில் இருந்து தூக்கி போட்ட மாதிரி கிடந்தான். நிஜமாவே அவன் கால் உடையலையா? இல்லை. நீங்க அந்த பொண்ணு பின்னாடி போன உடனே இவன் ரகசிய வழி மூலமா வெளியே வந்து கால் உடைஞ்சு மயக்கம் ஆன மாதிரி நடிச்சிருக்கான். இவ்வளவும் எதுக்கு இன்ஸ்பெக்டர்? நான் செத்ததினாலையோ இல்லை இங்கிருந்து போறதினாலையோ அவனுக்கு என்ன லாபம்? நான் செத்தா என் தம்பி நரேந்திரனுக்குத்தானே இந்தச் சொத்து சேரும். குருவுக்கு இந்தச் சொத்து மேல கண்ணில்லை. உங்க தாத்தா முகமூடி போட்டு கொள்ளை அடிச்ச பொருட்களை எல்லாம் இந்த அரண்மனைக்குள்ளதான் பதுக்கி வச்சிருக்கிறதா குருவோட பாட்டி பச்சையம்மாகிட்ட சொல்லி இருக்கார். அவரோட வப்பாட்டிகள்ல இந்த பச்சையம்மா ஒருத்திக்குத்தான் அவர் கொள்ளையடிச்சது முதல் செத்தது வரைக்கும் சகல விஷயமும் தெரியுமாம். அதனால தன்னோட வாரிசுகள்கிட்டே அந்த கொள்ளைப் பொருட்கள் மதிப்பு பல கோடி பெறும். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுக்க பாருங்கன்னு சொல்லிட்டு செத்தாளாம். இது எங்க பாட்டனாருக்கு தெரியாதா? உங்க பாட்டனார் இந்த ரகசிய வழி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சித்தான் தன் மகனோட சமாதியை அந்த இடத்தில் எழுப்பி மறைச்சிட்டாராம். அந்த கொள்ளைப் பொருட்கள் பலரை கதற கதற கொலை செய்து அபகரித்தது. பாவ பணம். இதை தன்னுடைய வாரிசுகள் கூட அனுபவிக்க கூடாதுன்னு அதை இந்த அரண்மனையில் எங்கேயோ மறைச்சு வச்சிட்டாராம். இந்த விஷயங்கள் சேர்வையோட அப்பாவுக்கு கூட தெரியாதாம். இதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை. அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்ட பொழுது தான் கல்லறையில் இருந்து இந்த ரூமுக்கு வர்றா ரகசிய வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே கேஸ் உங்க பக்கம் ஜெயிச்சிருச்சு. நீங்க இங்கே தங்கினா இடைஞ்சல்னு உங்களை அப்புறப்படுத்த இத்தனை நாள் பேய் நாடகம் நடத்தி இருக்காங்க. அந்த கொள்ளைப் பொருட்கள் எங்கே இருக்குன்னு இதுவரை தெரியலையா? ஓரளவு கண்டுபிடிச்சிட்டானாம். இதே அறைக்குள்ளே தான் அது இருக்குதாம். எங்கே? நீங்க அனுமதி கொடுத்தா சில இடங்களை உடைச்சு பார்க்கணும். தாராளமா. அடுத்த சில நிமிடங்களில் போலீசார் தாசில்தார் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அந்த அறையில் செயல்பட்டனர். சுவரில் 2 ஆள் உயரத்திற்கு அகலமான நிலை கண்ணாடி பொருத்தப்பட்ட இதத்திற்கு வந்து அந்த கண்ணாடியை கஷ்டப்பட்டு சுவரிலிருந்து பெயர்த்தெடுத்தார்கள். தொடர்ந்து சுவரை உடைக்க அதனுள் சிறிய அறை தெரிந்தது. அதற்குள் 4-5 பெட்டிகள் தெரிந்தன. அதனை திறந்து பார்த்தவுடன் அத்தனை பெட்டிகளிலும் நகைகளும் வைரங்களும் மின்னின. மிஸ்டர் தேவா, இந்த புதையல் அனைத்தும் முறைப்படி அரசாங்கத்துக்குத்தான் சேர வேண்டும் என்றார் தாசில்தார். இந்த பாவப்பணம் எனக்கு வேண்டாம் சார். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப தாங்க்ஸ் மிஸ்டர் தேவா. இனி உங்க கல்யாணம் இந்த அரண்மனையில சிறப்பாக நடக்க எங்கள் வாழ்த்துக்கள் என்றவாறு கை கொடுத்தார் இன்ஸ்பெக்டர். தேவாவுக்கு உடனே விஜயைச் சென்று பார்க்க வேண்டும் போல் இருந்தது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். வாசகர்கள் எல்லாருமே கதை கேக்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா தெரியல. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் போட்டால் இன்னும் நல்ல நாவல்கள் பகிரப்படும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அனைவருக்கும் நன்றி.